தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தே உண்மையாய் வெட்கமடையே உம்மை ஊக்கமாய் நோக்கி உண்மையாய் வெட்கமடையே தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும் சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும் என்னை தேற்றிடும் அடையாளம் என்னை தேற்றிடும் இயேசுவே என்று காட்டிடுமே இயேசுவே என்று காட்டிடுமே என்னை பாடுவேன் அடையாளம் இயேசுவே என்று காட்டிடுமே திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிற எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனங்களே, இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் நிறைவு பகுதி வரைக்கும் பாடல் வேலை, ஆராதனை பகுதி, வேத பாடம், சங்கீதம், எல்லா நேரங்களிலும் கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டே இருப்பார். அதனால கர்த்தாவே இந்த ஆராதனைக்கு வந்தது நல்லதுன்னு சொல்லி நீங்க சொல்ல போறீங்க. இந்த ஆராதனைக்கு வந்து உம்மை துதிக்கிறது நல்லது. கர்த்தாவே இந்த காலை ஆராதனையிலே ஆண்டவரே இருக்கிற ஜனங்கள் ஒவ்வொருத்தரையும் கண்ணோக்குவீராக. தொடர்ந்து நாங்கள் பாடுகிற பாடல், துதி, ஸ்தோத்திரம், ஆராதனை, செய்தி பகுதி எல்லாவற்றிலும் உடைய மகிமையை வெளிப்படுத்துங்க. தேவகரம் ஆளுகை செய்யட்டும். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சரி, எல்லாரும் உட்காருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜூன் மாதத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள், இன்னைக்கு உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இன்னைக்கு உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். அதனால் சில
பாடல்களை சாமும் டென்சியும் பாடி இப்பொழுது ஆராதனையில் நடத்த போகிறாங்க. அதனால் ஒரு வசனத்தை மாத்திரம் நீங்கள் இந்த பாடல் வேலைக்கும் ஆராதனைக்கும் ஆயத்தமாக நீங்கள் வாசிக்க போகிறீங்க. 18ஆம் சங்கீதம் 18 சங்கீதம் 18 3வது வசனத்தை ஒருத்தரும் 6வது வசனத்தை ஒருத்தரும் வாசிங்க பார்ப்போம். 18ஆம் சங்கீதம். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும். 6வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன், தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறி. என்ன கவனிங்க, 2 வசனம் வாசிச்சோம். 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு துதிக்கு பாத்திரராகிய. யாருக்கு? துதிக்கு பாத்திரரே அவர் மாத்திரம்தான். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி நீங்க கூப்பிட போறீங்க. அதனால எல்லா சத்துருக்களுக்கும் நீங்களாக்கி ரட்சிக்கப்பட போறீங்க. 2வது, எனக்கு உண்டான நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன், தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டான். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. உங்களுடைய சத்தம் என்ன சத்தம்? பாட்டு சத்தம், துதி சத்தம், ஸ்தோத்திர சத்தம், நீங்க அறிக்கை எடுக்கிற எல்லா சத்தத்தை கர்த்தர் கேட்க போறார். இன்னைக்கு சத்தத்தை கேட்கிற தேவன். ஆமென். அதனால என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. அதனால நல்லா வாய்களை திறந்து நீங்க சத்தமா சில பாடல்களை சாம்சனோட டென்சியோட இணைஞ்சு பாடி இந்த பாடல் வேலையிலும் ஆராதனை வேலையிலும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சரி, இப்பொழுது பாடல் வேலை எல்லாம் அந்த வர்ற டிஸ்பிளேல பார்த்து நீங்க பாடுங்க. ஹல்லேலூயா. சத்தமா அழில சொல்லுவோம். ஹல்லேலூயா. இத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து இந்த காலை நேரத்தில் உங்களை பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சின்னு சொல்லி வாழ்த்தி நீங்கள் உங்களுடைய அன்பை நீங்கள் தெரியப்படுத்துங்க. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை நேரத்திலே ஜீவனோடும் சுகத்தோடும் பலத்தோடும் கர்த்தருடைய ஆலயத்தில் உங்களை ஒருவரையும் நான் பார்ப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை இந்த காலை நேரத்திலே நாம் உயர்த்தி நாம் மகிமைப்படுத்துவோம். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே. அருமையாய் இயேசு நமக்கு அளித்த அளவில்லாத இந்த கிருபை பெரிதல்லவோ இந்த அனுதின ஜீவியத்தில். ஆமென். எத்தனை பேருக்கு தேவன் டெய்லியும் கிருபை தராரு? பிரதர், எனக்கு டெய்லி கிருபை தரான்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற தினம் தினம் கிருபை நம்மை ஜீவனோடும் சுகத்தோடும் அந்த நாட்களை தேவன் கடக்க உதவி செய்கிறார். ஆமென். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவன் உள்ளவர். சத்துவம் இல்லாதவர்களுக்கு பலன் இல்லாதவர்களுக்கு பலனை கொடுக்கிற தேவன். நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம் ஆர்ப்பரித்து உயர்த்தி நாம் பாடி இந்த காலை நேரத்தில் அவரை நாம் வரவேற்போம். சேர்ந்து பாடுவோம். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே. அருமையா இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். கரம் கட்டி பாடுவோம். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே. அருமையா இயேசு நமக்களித்த அளவில்லாத கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனை ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. கடந்த நாட்களில் கைவிடாமலே கண்மணி போல் எம்மை காத்தாரே. கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தார். கருத்துடன் பாடிடுவோம். கடந்திட்ட நாட்களில் கைவிடாமலே கண்மணி
கரம் தட்டி பாடுவோமா? கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தார். ஆமென். கருத்துடன் பாடிடுவோம். ஆத்துமமே ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனை ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளம். பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. படகிலே படுத்து உறங்கினாலும் கடும் புயல் அடித்து கவிழ்ந்தாலும் கடலையும் காற்றையும் நாமத்தீமை காத்தாரே. அல்லேலூயா. கரம் தட்டி பாடுவோமா? படகிலே படுத்து உறங்கினாலும் ஆமென். கடும் புயல் அடித்து கவிழ்ந்தாலும் கடலையும் காற்றையும் நாமத்தீமை காத்தாரே. அல்லேலூயா. ஆத்துமமே ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனை ஸ்தோத்தரிப்போம், உயர்த்துவோம். பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளம். பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. யோர்தானை கடந்தோம், யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தால். எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியால். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்தே என்றென்றுமாய் வாழுவோம். யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தால். எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியால். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்தே என்றென்றுமாய் வாழுவோம். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனை ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. பரிசுத்தவான்கள் பரிசுத்தவான்கள் வான்களின் பாடுகள் எல்லாம் அதிசீக்கிரத்தில் முடிகிறது. விழிப்புடன் விழிப்புடன் கூடி தாழ்ந்திருப்போம். விரைந்தவர் வந்திடுவார். பரிசுத்தவான்களின் பாடுகள் எல்லாம் அதிசீக்கிரத்தில் முடிகிறதே. ஆமென். விழிப்புடன் கூடி தாழ்ந்திருப்போம். விரைந்தவர் வந்திடுவார். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனை ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. மீண்டும் ஒரு விசை. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில நீங்க யோர்தானை கடந்திருக்கீங்க? பிரதர், நான் யோர்தானை கடந்திருக்கிறேன். உண்மையே சொல்றோம். உண்மையிலே கடந்தீங்களா? காலையில சொல்லுவோம் அல்லேலூயா. கர்த்தர் நம்மை கடக்க செய்கிற தேவன். ஆமென். ஆண்டவர் தீயும் தண்ணீரும் கடக்க செய்கிறவர். இந்த உலகத்துல உள்ள ஜனங்களுக்கு நிறைய காரியங்களை கடக்க முடியாது. ஆனா கர்த்தரை ஆராதிக்கிற உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு பெரிய பாடுகள், எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஆண்டவர் நமக்கு கடக்க உதவி செய்கிற தேவன். சிலவங்க கடக்க ஆரம்பிப்பாங்க, ஆனா அந்த பாதி வழியிலேயே அவங்களுடைய அந்த பலனை இழந்து சத்துவங்களை இழந்து போய் சோர்ந்து போயிடுவாங்க. ஆனா கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளோ புது பலன் அடைந்தது கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்பி
நம்மை கடக்க தேவன் உறங்கிச்சு. இந்த பாடலை நம்ம பாடணும். படகிலே படுத்து உறங்கினாலும், கடும் புயல் அடித்து கவிழ்த்தாலும், கடலையும் காற்றையும் அமர்த்தி எம்மை காத்தாரே. அல்லேலூயா. படகுல யார் தூங்கிட்டு இருந்தா? சொல்லுங்க பாப்போம். யார் தூங்கிட்டு இருந்தா? யாரு? சீஷர்களா இயேசுவா? நல்லா சத்தமா சொல்லுங்க, போல்டா சொல்லுங்க, கான்ஃபிடென்ட்டா. ஏன் பயப்படுறீங்க? படகுல யார் தூங்கினா? இயேசு. நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக நேரத்துல நம்முடைய இந்த வாழ்க்கை என்னும் படகு நில ஆண்டவர் தூங்குற மாதிரியே இருக்கு. அப்படிதானே? எத்தனை பேருக்கு உங்க அந்த ஃபீலிங் இருக்குது? பிரதர், நாங்க எவ்வளோ ஜோம் பண்றோம், ஆனா சில நேரம் எனக்கே டவுட் வருது, ஆண்டவர் என் படகுல இருக்காரா? நானும் கூப்பாட போட்டு பார்க்கேன், கத்தி பார்க்குறேன், இருக்காரா இல்லையோன்னு சொல்லி ஒரு சந்தேகங்கள், ஒரு கலக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரலாம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற அந்த கொந்தளிப்புகளை அமர்த்தி போடுகிற தேவன். நாமே இதுவரை உங்க வாழ்க்கையில அநேக கொந்தளிப்புகள் வந்திருக்கலாம், நிறைய போராட்டங்கள் வந்திருக்கலாம். எல்லாவற்றையும் தேவன் அமைதலாக தேவன் மாற்றுவார். ஆமென். ஒரே ஒரு சாட்சி மட்டும் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் எங்க டேடி எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க. ரொம்ப நாள் அடம்பிடிச்சு எங்க அப்பாட்ட சைக்கிள் கேட்டேன். அப்பா, எனக்கு ஒரு எப்படியாவது ஒரு சைக்கிள் வாங்கி தரணும்ட்டு. அப்போ ரொம்ப கஷ்டப்பட்ட காலங்கள், அதனால அவங்க எந்தா வாங்கி தரேன், அந்த வாங்கி தரேன்பாங்க. பாதி நேரம் ஏமாற்றாங்களா தான் இருக்கும். எப்போ இன்னைக்கு வாங்கிட்டு வந்துடுவீங்களா? கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நம்மகிட்ட அப்பாட்ட கேட்டு பார்த்தாச்சு, நம்ம கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். சரி ஓகேன்ட்டு ஒரு நாள் சர்ப்ரைஸா சைக்கிள் வாங்கிட்டு வந்தாங்க. நான் தூங்கிட்டு இருந்தேன். ஒரு சைக்கிளை வாங்கிட்டு வந்து பெரிய பெட்ஷீட் எங்கள் வீட்டில் இருக்கும், அயன் பண்ணுறதுக்கு பெரிய பெட்ஷீட்டாக வச்சுருப்போம். அந்த பெட்ஷீட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த சைக்கிளை க்ளோஸ் பண்ணி நிற்கிறாங்க, வச்சுட்டு இருக்காங்க. நான் எப்போ எந்திப்பேன்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அப்போ தான் தூக்கத்துலேருந்து அப்படியே எந்திரிச்ச உடனே அப்போ தான் உட்காந்துருக்கேன். இன்னொருத்தவங்களையும் கூப்பிட்டு வந்திருக்காங்க, சைக்கிள் வண்டியில் வச்சு எடுத்துட்டு வந்ததுனால. தம்பி அந்த பெட்ஷீட்டை உருவு அப்படின்னாங்க. உருவுனா சைக்கிள் நிற்கி. எனக்கா சந்தோஷம் தாங்க முடியல. எப்பா, எத்தனை நாள் நம்ம அப்பாட்ட சைக்கிள் கேட்டோம், இன்னைக்கு இவ்வளோ சந்தோஷமா அதை பார்க்க எனக்கு சந்தோஷம். அப்படியே தூக்கத்துலேருந்து எந்திரிச்சேன், சைக்கிளை வெளியே கொண்டு போனேன், நல்லா ஓட்டுனேன். அதில் இந்த சைடில் வந்து இந்த பைதா இருக்கும், நம்ம இந்த கீழே விழுந்துட்டு பார்த்துருக்கீங்களா? சின்ன பிள்ளைங்க சைக்கிளில் வந்து இந்த சைடில் வந்து சக்கரம் இருக்கும், அதை வந்து விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி சக்கரத்தை வச்சு நல்லா ஓட்டுனேன். 2 நாள் ஒரே சந்தோஷம். சக்கரத்திலே ஓட்ட முடியுமா? அப்படியே ஓட்டிட்டு இருந்தால் சைக்கிள் ஓட்டி கற்றுக்கொள்ள முடியாது இல்லையா? எங்கள் அம்மா வந்து சரி இவனுக்கு எப்படியாவது என்ன பண்ணணும், இந்த சக்கரத்தை கலட்டி என்ன பண்ணணும், ஓட்ட வைக்கணும். இதிலே ஓட்டுனா இப்படியே ஓட்டிகிட்டு இருப்பான், இவன் ஓட்டி படிக்க மாட்டான்னு சொல்லி எங்கள் ரிலேஷன் ஒரு அண்ணா, அவங்கள ஒரு நாள் கூப்பிட்டு, தம்பி நீங்கள் வீட்டுக்கு வாங்க, என் பையனுக்கு சைக்கிள் சொல்லி கொடுங்கன்ட்டு சொன்னாங்க. வந்தார், அந்த அண்ணா வந்தாங்க. வந்தோன்னு முதல்ல அந்த சக்கரத்தை தான் கலட்டினாங்க, 2 சக்கரத்தையும் கலட்டினாங்க. எனக்கா பயம், நல்லா தானடா இருந்து, ஏன் இந்த சக்கரம் எனக்கு சொல்லவே இல்லை, எதுக்கு இதை கலட்டுறீங்க அப்படின்னோடனே, இதை இல்லாமல் நீங்கள் ஓட்ட போறீங்கன்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. சரி எப்படியும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்னைக்கு கீழே தான் விழ போகிறோம், இதை வேற கலட்டிட்டாங்களே அப்படின்னு சொல்லி என் பின்னாடி உட்காந்துக்கிட்டாரு. நான் முன்னாடி உட்காந்துருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன், நல்லா கவனமாக கவனிக்கணும். ஸ்டேரிங்கை நல்லா பிடிச்சிக்கோங்க, கரெக்டாக அந்த ஹேண்ட்பார் நல்லா கார் ஓட்டனால ஸ்டேரிங்கே வருது, அந்த சைக்கிளே மறந்து போயிடுச்சு. ஹேண்ட்பார் நல்லா பிடிச்சிக்கோங்க, நல்லா படல் பண்ணுங்க. நான் காலை எடுத்துருவேன், நீங்கள் பாட்டுக்கு பயப்படாதீங்க, நான் இருக்கிறேன், நீங்கள் விழுந்தீங்கன்னா நான் பிடிச்சிருவேன். நாங்கள் ஓகே அப்படியா சரி. 2-3 டைம் அவர் அந்த ஹேண்ட்பாரை பிடிச்சி சொல்லி கொடுத்துட்டே இருந்தார். அப்படியே 2-3 4வது முறை என்ன பண்ணார், ஹேண்ட்பார்லேருந்து அவர் கையை எடுத்துட்டாரு, நான் மட்டும் பிடிச்சி ஓட்டிகிட்டே இருந்தேன். சரி நல்லா ஓட்டுறோமேன்ட்டு ஜாலி, ஒரே சந்தோஷம். எப்போ படல் நம்ம சக்கரை எல்லாமே வண்டி ஓட்டுறோம், இந்த எந்த சப்போர்ட் இல்லாமட்டு ஒரே சந்தோஷம். திடீர்னு 5வது முறை ஓடிட்டு இருக்கும்போது எனக்கு கரெக்டாக வண்டி போயிட்டு இருந்தது. டபார்னு சைக்கிள்லேருந்து அவர் குதிச்சிட்டாரு. ஏன் சைக்கிள் மட்டும் முன்னாடி போகுது, எனக்கா பயம் தாங்க முடியல. எனக்கு பிரேக் பிடிச்சும் நிப்பாட்ட தெரியல, இதை எப்படி பிரேக் பிடிச்சு நிப்பாட்டுறது அப்படின்ட்டு. அப்புறம் கால்லே பாருங்க, தர நம்மளுக்கு தான் அந்த கால் இருக்கே. இப்போ எல்லாருமே லேடிஸ் அப்படி தான் என்ன பண்ணுவாங்க, பிரேக் போட முடியல என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு பிரேக் பிடிக்க தெரியும், காலே வச்சு என்ன பண்ணுவாங்க, தேய்ச்சி செருப்பை தேய்ச்சிருவாங்க. அப்படிதான் நானும் பழகினேன். சரி ஓகே ரைட், எப்படியும் பிரேக் போட்டு நிப்பாட்டியாச்சு. அந்த பக்கம் போயாச்சா, திருப்பி அங்கிருந்து இங்கே வரணும். திருப்பி தானே நடந்து ஓடி வந்தாங்க. நல்லா ஓட்டிட்டீங்க, பயப்படாதீங்க, இதே மாதிரி தான், ஈஸி தான் சைக்கிள் ஓட்டுறது அப்படின்ட்டு திருப்பி உட்காந்து அதே மாதிரி என்ன பண்ணாங்க, பாதி சைக்கிள் மூவ் ஆனோடனே அவர் குதிச்சிட்டார். எனக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் பயம் வந்துட்டு, எப்பா இது என்ன ஆக போதோ அப்படின்ட்டு. என் பயம் பார்த்தீங்களா, யோபில் நம்ம வாசிக்கிறோம், அவன் பயப்பட்ட காரியம் அவனுக்கு நேரிட்டது போல. நான் நினச்சேன், என்னையாவது நீ எப்படி இன்னைக்கு விழ போகிறோம் கன்ஃபார்ம் அப்படின்னு நான் பயந்துக்கிட்டே ஓட்டுறேன். எனக்கு அப்போ பிரேக் பிடிக்க தெரியல, காலியை வச்சு பிரேக் போனால் அந்த டைமில் அந்த ஞானம் எனக்கு இல்லை. நேராக ஒரு மரம் இருந்துச்சு, மரத்தில் கொண்டு நேராக ஒரு மோது,
முன்னாடி இருந்த அந்த டப்பா கிப்பா எல்லாம் உடஞ்சி எல்லாம் சைக்கிள் அந்த பிரேக் எல்லாம் கலண்டு, அந்த மரத்தில் வேற அந்த மூட்டை பூச்சி மாதிரி ஏதோ ஒரு கொசு, அது ஃபுல்லாக அந்த மரம் என் விழுந்தோடனே என் மேலே ஃபுல்லாக கடிச்சிருச்சு. இந்த சைக்கிளை தொடுவேன், நான் நேராக வீட்டுக்கு வந்தேன். சைக்கிள் கூட எடுக்கலை, நான் பாட்டுக்கு விட்டு அம்மான்னு வந்து ஓடி போனேன். எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, சைக்கிள் எல்லாம் அப்புறம் சரி பண்ணோம். அப்புறம் சைக்கிளை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு பயம் வந்துச்சு, ஐயோ நீ எப்படி ஓட்ட போகிறோம் அப்படின்ட்டு. அப்புறம் ஆண்டவர் தைரியத்தை கொடுத்தாரு, எல்லாம் சரியாச்சு. அதுக்கப்புறம் நானே என்ன பண்ணேன், கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்ட ஆரம்பித்தேன். அப்புறம் தான் நான் சைக்கிள் ஓட்டி நான் படித்தேன். நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக நேரத்தில் ஆண்டவர் நமக்கு சில நேரத்தில் உதவி செய்வார். அப்பப்போ நம்மளை விட்டு விட்டு பார்ப்பாரு, நம்ம கீழே விழுவோம். ஆனாலும் தேவன் நம்முடைய பலத்தினால், அவருடைய பலத்தை கொண்டு எழுந்து நிற்க உங்களுக்கு உதவி செய்வார். ஆமே. நம்ம சில நேரம் யோசிப்போம், ஆண்டவரே என்னோட நீங்கள் வர்றீங்களா, என் படகுல வர்றீங்களா, எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்கு, அலை எழும்புது, காட்சிகள் எழும்புது, நான் எப்படி இதை கொண்டு நான் சேர்க்க போறேன். நம்ம நிறைய நேரத்தில் நம்ம கவலைப்படலாம். ஆனால் உங்களை தேவன் கரை சேர்க்க அவர் உண்மை உள்ளவர். ஆமே. கரை சேர்க்க அவர் போதுமானவர், இம்மட்டும் நடத்தினவர், இனிமேலும் உங்களை நடத்த அவர் உண்மை உள்ளவர். ஸ்டான்ஸாக மட்டும் நம்ம பாடி நம்ம கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். படகிலே படுத்து உறங்கினாலும், கடும் புயல் அடித்து கவிழ்த்தாலும், கடலையும் காற்றையும் அமர்த்தி நம்மை காத்தாரே அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி நாம் பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். படகிலே படுத்து உறங்கினாலும், கடும் புயல் அடித்து கவிழ்த்தாலும், கடலையும் காற்றையும் அமர்த்தியமை காத்தாரே அல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். படகிலே படுத்து உறங்கினாலும், கடும் புயல் அடித்து கவிழ்ந்தாலும், கடலையும் காற்றையும் அமர்த்தியமை காத்தாரே அல்லேலூயா. ஆத்துமமே ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனை ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. யோர்தானை கடந்தோம், யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தால், எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியால். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்தே என்றென்றுமாய் வாழுவோம். யோர்தானை கடந்தோம், யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தால், எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியால். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்தே என்றென்றுமாய் வாழுவோம். ஆத்துமமே ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனை ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. நம்ம எழுந்து நின்று நாம் கர்த்தரை ஆராதித்து நாம் உயர்த்துவோம். நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்து நின்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தரை கொஞ்ச நேரம் கர்த்தரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து, ஆண்டவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் வாய்களை திறந்து, ஆண்டவரே இம்மட்டுமாய் நடத்தின கிருபைகளுக்காக, எல்லா விதமான தயவுகளுக்காக நன்றி என்று சொல்லி கர்த்தரை கொஞ்ச நேரம் நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து மனதார நன்றி சொல்லி அவரை ஆராதித்து நாம் உயர்த்தி கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. நல்லவரே உமக்கு நன்றி, வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். கிருபையுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்பினோரை கைவிடாதவரே, கண்மணி போல் எங்களை காப்பவரே உமக்கு நன்றி என்று சொல்லி நம் கர்த்தரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. Thank you Jesus, thank you Jesus. Hallelujah. கண்மணி போல் என்னை காப்பவரை நான் நம்பியிலே
இளைப்பாறுவே. கண்ணுறங்காமல் காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவே. படுவோம். கண்மணி போல் என்னை காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவே. கண்ணுறங்காமல் காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவே. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. கரம் தட்டி பாடுவோம். ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. சிறகுகளின் நிழல்தனிலே நான் நம்பி இளைப்பாறுவே. நீர் துணையாய் இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவே. சிறகுகளின் நிழல்தனிலே நான் நம்பி இளைப்பாறுவே. நீர் துணையாயிருப்பதனால் இருப்பதனால் நான் நம்பி இளைப்பாறுவே. கண்மணி போல் என்னை காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவே. கண்ணுறங்காமல் காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவே. கண்மணி போல் பாடுவோம். கண்மணி போல் என்னை காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவே. கண்ணுறங்காமல் காப்பவரை நான் கண்ணுறங்காமல் காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவே. இப்ப சேர்ந்து கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். மறைவிடமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. மறைவிடமே ஆராதனை. உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை. புகலிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. வல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. பக்கத்தில் 1000 பேர் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. வல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமான என் தாபரமே என்னை அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமான என் தாபரமே என்னை அணுகாமல் காப்பவரே. மறைவிடமே சொல்லுவோம். மறைவிடமே ஆராதனை. உறைவிடமே
புகலிடமே உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே அடைக்கலமே ஆராதனை. புகலிடமே புகலிடமே உமக்கு ஆராதனை. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. சிறகுகளின் நிழலில் சிறகுகளின் நிழலிலே கரங்களை தட்டி பாடுவோமா? நம்பியிலை பாருவேன். எல்லாரும் சேர்ந்து கரம் தட்டி பாடுவோம். நீர் துணையாய் நீர் துணையாய் இருப்பதனால் நான் என்றும் நிலை பாருவேன். சிறகுகளின் நிழல்தனிலே சிறகுகளின் நிழல்தனிலே நான் நம்பியிலை பாருவேன். நீர் துணையாயிருப்பதனால் நீர் துணையாய் இருப்பதனால் நான் என்றும் நிலை பாருவேன். கண்மணி போல் என்னை காப்பவரே கண்மணி போல் என்னை காப்பவரை நான் நம்பியிலை பாருவேன். கண்ணுறங்காமல் காப்பவரை நான் நம்பியிலை பாருவேன். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். மறைவிடமே ஆராதனை உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே அடைக்கலமே ஆராதனை. புகலிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. சொல்லுவோம். ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. மீண்டும் ஒரு விசை ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. இந்த ஆராதனையை நம்ம நிறைவு செய்ய போகிறோம். இதுல ஒரு வரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். துரோகங்கள் நிறைந்த பூமியிலே துணை நின்று காப்பவரே. நம்ம வாழ்க்கையில சில துரோகங்களினால நம்ம கஷ்டப்படும் பொழுது கர்த்தர் நமக்கு துணை நின்று நம்மை காப்பார். நான் உங்களை பார்த்து சொல்றேன், ஏதாவது சில துரோகங்களினால நீங்க பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா, சில துரோகங்கள் உங்களை கண்ணீர் விட வைத்திருக்கலாம். சில துரோகங்களின் நிமித்தம் நீங்க கண்ணீர் விட்டு கொண்டிருக்கலாம். சில துரோகங்களின் நிமித்தம் உங்க பெருமூச்சின் சத்தம் எழும்பி கொண்டிருக்கலாம். இதையும் கம்மி பண்ண விசில் கம்மியாயிரும். அப்போ எந்த துரோகமா இருந்தாலும் சரி, தேவ ஜனங்களே, துரோகங்கள் நிறைந்த பூமியிலே துணை நின்று காப்பவரே, இந்த கவியை நம்ம பாடி மீண்டும் நம்ம ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். அது மாத்திரமல்ல, இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே என்று சொல்லி இந்த கவியும் நம்ம பாடி நம்ம கர்த்தரை ஆராதித்து நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். அதனால நீங்க என்னோடு பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி இந்த ஆராதனை நம்ம நிறைவு செய்யலாம். ஆண்டவரே உமக்கு நன்றி. நீங்க மாத்திரம்தான் பாடணும். இப்போ துரோகங்கள் நிறைந்த பூமியிலே துணை நின்று காப்பவரே. இன்னொரு முறை பாடுவோமா?
துரோகங்கள் நிறைந்த பூமியிலே துணை நின்று காப்பவரே, தேவிட்டாமல் நேசிக்கும் என் நேசரே, என்னை என்றும் காப்பவரே. இன்னொரு கவி கூட நம்ம பாட போறோம். இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே. இச்சகம் அப்படின்னா உங்களை தீமையா பேசுகிறது, இன்னும் உங்களை கேலி பண்ணி பேசுறது, உங்களை துன்பப்படுத்துகிற மாதிரி பேசுகிற வார்த்தைகள் இச்சகம் பேசுவாங்க. வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, அந்நியரும் உனக்கு இச்சகம் பேசி அதை தான் கர்த்தர் செய்ய போகிறார். அதனால இந்த ஒரு கவியை மாத்திரம் பாடி ஆராதனை நம்ம நிறைவு செய்யலாம். துரோகங்கள் நிறைந்த பூமியிலே துணை நின்று காப்பவரே, தேவிட்டாமல் நேசிக்கும் என் நேசரே, என்னை என்றும் காப்பவரே, மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை, அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. நீங்க மாத்திரம் ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை, இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே. இப்ப நீங்க மட்டும் விசுவாசத்தோடு பாடணும். இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே என்று சொல்லி நெசி கரெக்டா வரணும், வரவே மாட்டேங்குது. இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே. அந்த பாட்டு அந்த கவியை மாத்திரம் நீங்க பாடணும், கவனமா கருத்தா மாத்திக்கிட்டே இருக்கணும். இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே, நன்மைக்கு கைமாறாய், நன்மைக்கு கைமாறாய் தீமை செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே. இன்னொரு முறை பாடுவோமா? ஓ இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை நன்மைக்கு கைமாறாய், நன்மைக்கு கைமாறாய் தீமை செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே. துரோகங்கள் நிறைந்த, துரோகங்கள் நிறைந்த பூமியிலே துணை நின்று காப்பவரே, தேவிட்டாமல் நேசிக்கும் என் நேசரே, என்னை என்றும் காப்பவரே. எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இச்சகம் பேசின நாவுகளுக்கு முன்பதாக உம்முடைய ஜனங்களை எல்லாம் தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுங்கப்பா. உம்முடைய ஜனங்களுக்கு, உம்முடைய பிள்ளைகளுக்கு, உம்முடைய மக்களுக்கு விரோதமாக எத்தனையோ பேர் இச்சகம் பேசுகிறாங்கப்பா. இன்ற ஆராதனையில சில இச்சக சொற்களினாலே பாதிக்கப்பட்டு நிற்கிற ஜனங்களை நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. அந்நியரும் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் என்ற வேத வசனத்தின்படி இச்சகமெல்லாம் பேசி அவர்கள் அடங்கி போவார்களாக. ஒரு வழியாய் உனக்கு முன்னதாக வருகிறவர்கள் 7 வழியாய் அவங்க சிதறடிக்கப்படுவார்கள். உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா அந்நிய வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சிதறடிக்கப்படுவதாக.
சிலருடைய வாழ்க்கையில் சில அந்நிய வல்லமைகள் எல்லாம் போராடி கொண்டிருக்கிறதெல்லாம் இந்த நாளில் சிதறடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கரங்களை தட்டி சிதறடிக்கப்படுகிறது. சில வல்லமைகள் உங்களோடு போராடின எல்லா விதமான போராட்டத்தின் வல்லமைகளை கர்த்தர் இந்த நாளிலே சிதறடித்துக் கொண்டிருக்கிறார். துரோகங்கள் நிறைந்த பூமியிலே சில துரோகத்தின் நிமித்தம், துரோக பேச்சுகள், துரோக செயல்களினால பாதிக்கப்பட்டு கண்ணீரோடு நிற்கிறீங்களா? அந்த துரோகங்களை எல்லாம், யாரால் உங்களுக்கு துரோகம் இழைக்கப்பட்டதோ, நம்பினவர்களால் துரோகம் இழைக்கப்பட்டதோ, அதை எல்லாம் கர்த்தர் மாற்றி உங்களுக்கு துணை நின்று பாதுகாக்க போகிறார். நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த காலை ஆராதனையிலே வந்து ஆராதித்த உடைய ஜனங்கள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் கண்ணோக்குவீராக. நான் உங்கள் மீது கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என்னுடைய உடன்படிக்கையை திடப்படுத்துவேன்னு சொன்ன கர்த்தர் அப்படியே திடப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. அப்படி வச்சுட்டு தம்பியரை. சரி, இப்பொழுது வேத பாடம் வாசிக்கப்படும். இப்பொழுது வேத பாடம், அதை தொடர்ந்து சங்கீத பகுதி. ஆமென். வாசிக்க வேண்டிய வேத பாடம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை. பக்கம் எண் 228. மேலும் சகோதரர்களே, நான் உங்களை ஆவிக்குரியர்கள் என்று எண்ணி உங்களிடம் பேசக்கூடாமல் மாம்சத்திற்குள் என்று கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலனில்லாதவர்களால் உங்கள் போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்தபடினால் இப்பொழுது உங்களுக்கு பலனில்லை. பொறாமையும் வாக்குவாதங்களும் பேதங்களும் உங்களுக்கு இருக்கிறபடினால் நீங்கள் மாம்சத்திற்குள்ளிருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? ஒருவன் நான் பவுலை சார்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்போஸ்தலர் சார்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடினால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவா? பவுல் யார்? அப்போலோ யார்? கர்த்தர் அவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறவர்களுக்கு ஏதுவாய் இருக்கிறது ஊழியக்காரர் தானே. நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவன் விளையச் செய்தார். அப்படி இருக்க நடையுடனான ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சவனாய் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. எல்லாரும் எழுந்து நின்று நாம் சங்கீதங்களை மாறி மாறி வாசிக்கலாம். எல்லோரும் எழுந்து நின்று நாம் எல்லாரும் வேத புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். நம் சங்கீதங்களின் புஸ்தகத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். இன்று வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்ட சங்கீதம் 54 வசனங்கள் 1 முதல் 7 வரை. பக்கம் எண் பழைய ஏற்பாடு 702. 54ஆம் சங்கீதம் 1 முதல் 7 வரை மாறி மாறி வாசிப்போம். தேவனே, உமது நாமத்தின் நிமித்தம் என்னை ரட்சித்து உமது வல்லமையினால் எனக்கு நியாயம் செய்யும். தேவனே, என் விண்ணப்பத்தை கேட்டு என் வாயின் வார்த்தைகளுக்கு செவிகொடும். அந்நியர் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள், கொடியர் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். தேவனை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கார்கள். இதோ தேவன் எனக்கு சகாயம், ஆண்டவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவருடைய இருக்கிறார். அவர் என் சத்துருக்களுக்கு தீமைக்கு தீமையை சரி கட்டுவார். உமது சத்தியத்தின் நிமித்தம் அவர்களை நிர்மூலமாக்கும். உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன். கர்த்தாவே, உமது நாமத்தை துதிப்பேன், அது நலமானது. சேர்ந்து வாசிப்போம். அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். என் கண் என் சத்துருக்களின் நீதி சரி கட்டுதலை கண்டது. ஆமென். எல்லாரும் உட்காருவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் வாசித்ததான சங்கீதம் 54 ஒரு சில வசனங்களை நாம் இப்பொழுதும் கூட நாம் தியானிக்கலாம். இப்பொழுதும் கூட வாசிப்பதற்கு முன்பதாக நாம் வாசித்ததான இந்த 54வது சங்கீதத்தை நாம் பார்க்கும் பொழுது, தாவீது சவுலுக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருக்கும் பொழுது சீப்பார் வந்து சவுலுக்கு சொன்னபோது அவன் தன்னுடைய நெருக்கத்திலே பண்ணுகிறதான ஒரு விண்ணப்பத்தின் ஒரு சங்கீதமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட இந்த 6வது மாதம் நமக்கு ஒரு ஜெப மாதமாய் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இங்கே தாவீது சவுலுக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருக்கும் பொழுது அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் அவனுடைய ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இந்த 6வது மாதம் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில், நாம் நம்முடைய வீட்டிற்குள்ளாக இருந்து நாம் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நாம் ஜெபிக்கிறதான ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் கர்த்தர் ஆம் என்றும் ஆமென் என்றும்
நம்மளுடைய விண்ணப்பங்களுக்கு அவர் பதிலளிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்ப இந்த நாளில், இந்த 6வது மாதத்தில் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது, அவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் விடுதலை தருகிறது மாத்திரமல்ல. நாம் வாசிக்கிறோம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 34வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்தை பார்க்கும் பொழுது, மோசேயினுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். அவன் 10 கற்பனைகளை வாங்கி சீனாய் மலையிலிருந்து இறங்கி வருகிற பொழுது அவனுடைய முகம் பிரகாசமாய் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில சில சோர்வுகள், சில கவலைகள் உங்களுடைய முகத்திலே பார்க்கும் பொழுது, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, நீ கர்த்தருடைய சமூகத்தில் நீ கூடி ஜெபிக்கும் பொழுது உன்னுடைய முகங்களை ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. அவனுடைய முகம் பிரகாசமாய் இருந்ததை கீழே இருக்கிற ஜனங்கள் பார்த்த பொழுது வியந்தார்கள். ஆமென். அப்ப இந்த 6வது மாதத்தில் நாம் ஜெபிக்கிறதான ஜெபங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் விடுதலை தருகிறது மாத்திரமல்ல, உங்களுடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பார்க்கிற ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஹல்லேலூயா, கர்த்தரோடு கூட நாம் பேசுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். இந்த 40 நாட்கள் அவன் மனையில் இருந்து செய்த ஒரே ஒரு காரியம், அவன் தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மனுஷனாய் இருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் அவனுடைய முகம் பிரகாசமாய் இருந்தது. ஆமென். இந்த 6வது மாதத்தில் நாம் கர்த்தரோடு கூட ஒரு ஜெபத்தில் இருப்போம், நம்முடைய முகங்கள் பிரகாசிக்கும். ஆமென். எதனால? அவருடைய மகிமையினால, அவருடைய பிரசன்னத்தினால் நம்முடைய முகங்கள் பிரகாசமாகும். ஆமென். அதுல தான் நாம் பார்க்கிறோம், அதனுடைய 7வது வசனம் சொல்லுகிறது, அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார், என் கண் என் சத்துருக்களின் நீதியை சரி கட்டுதலை கண்டது என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. இந்த நாளிலும் கூட நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம், தாவீது சொல்றான் கடைசியில், ஆண்டவரே என்னுடைய எல்லா நெருக்கத்தையும் ஆண்டவரே நீர் மாற்றினீர். ஆமென், ஹல்லேலூயா. காலையில் இந்த ஆயத்த ஜெபத்தில் ஹல்லேலூயா வந்து உட்கார்ந்து இருக்கும் பொழுது, ஹல்லேலூயா, கர்த்தர் ஹல்லேலூயா அடியனோடு கூட ஹல்லேலூயா ஒரு வசனத்தை, ஹல்லேலூயா ஒரு வார்த்தையை சொன்னார். இந்த 6வது மாத இந்த ஜெப மாதத்தில் கர்த்தர் சிலர் அங்கிரு ஜெபிக்கிறதான உங்களுடைய வாழ்க்கையில் அவர் எல்ஷடாயாய், சர்வ வல்லமை உள்ளவராய் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் வெளிப்பட போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கிறதான ஜெபங்கள் கர்த்தருடைய சில வல்லமை, சில வெளியரங்கமான சில காரியங்களை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, உங்களுடைய சரீரத்தில் சில விடுதலைகளை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல, இன்றைக்கு நம்முடைய சபைக்குரிய ஒரு அடுத்த ஒரு லெவலுக்குள்ளாக கர்த்தர் சில காரியங்களை நடத்த போகிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்ப இந்த நாட்கள்ல ஆண்டவர் வெளியரங்கமாய் ஹல்லேலூயா சில பதில்களை தந்து ஆண்டவருடைய எல்லா நெருக்கத்தையும் ஹல்லேலூயா ஆண்டவர் மாற்றி போவார். நீ வந்து அடுத்த மாதத்தில் நீ சொல்ல போறீங்க, அதனுடைய 6வது வசனம் சொல்லுகிறது, உற்சாகத்துடனே நான் நமக்கு பலியிடுவேன், கர்த்தாவே உமது நாமத்தை துதிப்பேன், அது நலமானதாக இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த 6வது மாதம் நான் ஜெபிக்கிறது, 7வது மாதம் அந்த ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்து உற்சாகத்தோடு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் சாட்சி சொல்லுவேன். ஆண்டவரே, அதுவே என்னுடைய வாழ்க்கையில மிகவும் நலமாய் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு நீங்க ஜெபம் பண்ணுவோம், அல்ல கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அல்ல கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் நல்லவர். நல்ல கரங்களை தட்டி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஒரு நேரமின்மை காரணமாக அவங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுத்தோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். சரி, கொஞ்சம் ஒரு சின்ன அரேஞ்ச்மெண்ட், கொஞ்சம் பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் அப்படியே முன்னாடி வந்துருங்களேன். பின்னாடி இருக்கிற எல்லாரும் கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் வாங்க. ஓகே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். குமரேசன் பிரதர் கூட நீங்கள் முன்னாடி வாங்க. கொஞ்சம் எல்லாம் அப்படி முன் ஷேருக்கு வந்துருங்க. ஆமாம், வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க? நல்ல உங்களுடைய மகிழ்ச்சியின் சத்தம் நல்லா கேட்கட்டும். அல்லேலூயா. கர்த்தர் மீண்டும் இந்த ஜூன் மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமையில் உங்களை பார்க்கறதுல மிகுந்த சந்தோஷம். அதனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் என்ன மாதம்? ஜெபமா. எத்தனை பேர் ஜெபிச்சிட்டு இருக்கிறீங்க? நீங்கள் என்னாலும் ஜெபிப்பீங்க, ஆனால் நீங்கள் விசேஷமாக ஜெபம் பண்ணணும். ஆலயத்தில் ஜெபிச்சு கொண்டு இருக்கிறோம். காலையிலே வந்து தேவ பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க, மத்தியான நேரத்தில் ஜெபிச்சிட்டு இருக்கிறாங்க, சாயங்காலம் ஜெபிக்கிறோம். இது வரைக்கும் ஜெபிக்க வராதவங்க பக்கத்தில் இருக்கவங்க கண்டிப்பாக ஜெபத்துக்கு வந்துடணும். பார்த்தீங்கன்னா அப்படி நீங்கள் வரலை அப்படின்னா 3 நாள் உங்களை கொண்டு வந்து சர்ச்சில் பூட்டி விட்டுருவோம். நீங்கள் 3 நாள் சர்ச்சுக்குள்ளே கிடங்க. ஆமாம்,
பூட்டிடுவோம். இங்கே உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குது, தண்ணி கொண்டு வந்து வச்சுருவோம், பாத்ரூம் எல்லாம் இருக்குது. 3 நாள் உட்காந்து நீங்கள் ஜெபம் பண்ணிடுவோம். உங்களுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணாலே போதும். எங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, சபையில் ஜெபம் எழும்பிகிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அதனால் ஜெப மாதம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இன்விடேஷன், இந்த இன்விடேஷனுக்காக 3 வருஷம் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இருந்தே அந்த குடும்பத்தின் மக்கள் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க இந்த இன்விடேஷனுக்காக. அமல்ராஜ் ஊழியர் இருக்காங்க, பிரதர் வந்து பார்த்திங்கன்னா, பிரதரும் நானும் எத்தனையோ முறை அந்த ஜெபங்களில் ஜெபிச்சிருக்கிறது அவருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், எல்லாவற்றுக்கும் மேலே கர்த்தருக்கும் தெரியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி அந்த இன்விடேஷன் அடித்த உடனே வீட்டுக்கு கொண்டு வந்து ஜெபம் பண்ணிவிட்டு ஜெபம் பண்ணி தான் எல்லாருக்கும் அவங்க கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ பாருங்கள், அதான் அந்த ஜெபம். நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நீண்ட நாள் நீங்கள் போராடி ஜெபிக்கிறீங்களா? இங்கே கவனிங்க, எல்லாம் ஒரு நிமிஷம் இங்கே கவனிங்க. நீங்கள் நீண்ட நாள் போராடி ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கும் பொழுது அதில் இருக்கிற சந்தோஷம் மாதிரி வேறு எந்த சந்தோஷமோ உலகத்திலேயே கிடையாது. எத்தனை பேர் உணர்ந்துருக்கிறீங்க? நீண்ட நாள் நீங்கள் போராடி ஜெபிக்கிற ஜெபத்துக்கு அந்த பதில் கொடுக்கும்போது உள்ள சந்தோஷம் அவ்வளோ மகிழ்ச்சி. அதனால் இந்த முதலாக நாம் வந்து இந்த திருமண அறிக்கை 1, 2, 3 அறிக்கையாக நம்ம வாசிக்க போகிறோம். இங்கே எல்லாரும் கருத்தை கவனித்து கொள்ளுங்கள். நம்முடைய சபையில் ஊழியம் செய்ததான அருமையான அமல்ராஜ் சேகர், அருமையான சகாய பிச்சை திரு வேளாங்கண்ணி அவர்களுடைய மகன் அமல்ராஜ் சேகர் அவர்களுக்கும், சென்னை பாஸ்டர் ஏ நகசோன் மற்றும் திருமதி சாந்தி மேபல் கிறிஸ்டி இவர்களுடைய குமாரத்தி அவருடைய புதல்வி என் ஜெயசிலி இவர்களுக்கும் திருமணம் பெரியோர்களாலும் சபை மக்களாலும் உறவினர்களாலும் நிச்சயிக்கப்பட்டு சென்னையில் உள்ள பெத்தேல் விசுவாச ஜெப வீட்டிலே வருகிற ஜூன் மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமையிலே திருமணம் அது ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, திருமணம் மாத்திரமல்ல, அதை தொடர்ந்து 23ஆம் தேதியிலே திருமண வரவேற்பும் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அருமையான பிள்ளைகள், திருமணத்தில் இணைக்கக்கூடாதபடி நியாயமான காரியங்கள் ஏதாவது இருக்குமானால் நீங்கள் தெரிவிக்கலாம். இல்லாவிட்டால் அதை நீங்கள் ஒரு காலமும் அதை தெரிவிக்கக்கூடாது. இப்பொழுதும் இந்த மண மக்களை நாம் ஆசீர்வதித்து ஜெபிக்க போகிறோம். எல்லாம் இருக்கிற இடத்துல இந்த மண மக்களை ஆசீர்வதித்து இந்த நாளில் அருமையான ஊழியர் வந்திருக்கிறாங்க. கர்த்தருடைய திருமண காரியங்களை கர்த்தர் நேர்த்தியாய் நடத்தி கொடுப்பாராக. எல்லா திருமண மங்கள காரியங்கள் மகிமையாய் நடைபெறுவதாக. கானாவூர் கல்யாண வீட்டினுடைய மகிமை இந்த திருமண காரியங்களிலே நடைபெறுவதாக. ஆண்டவரே தகப்பனே, இவர்கள் வாழ்ந்து செழித்து சுகமாய் இருப்பார்களாக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஒரு தேவ கரம் ஆண்டவரே அருமையான ஊழியரோடு கூட இருப்பதாக, அருமையான மணமகள் ஜெபசிலியோடு கூட இருப்பதாக. தேவ வல்லமை திருமண காரியத்தை மகிமையாய் நடத்தி கொடுக்கட்டும். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அடுத்தபடியா இந்த நாளில் அருமையான நம்முடைய ஆலயத்தில் ஒரு திருமணமான புதுமண தம்பதிகளாக இருக்கக்கூடிய அருமையான அஜித், அருமையான ரூத் அவங்க வந்திருக்காங்க. அவங்க எழுந்து நிற்பாங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நல்ல கரங்களை தட்டுங்க பார்ப்போம். அருமையான பிள்ளைகளுக்கு கடந்த நாட்களில் நல்ல ஒரு மகிமையான திருமண காரியத்தை கொடுத்தார். இப்போ நம்ம அவர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் நீங்கள் அருமையான பிள்ளைகளுக்கு நேராக உங்களுடைய கரங்களை நீட்டி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லி அருமையான அஜித் பிரதரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன். ஓ தகப்பனே, ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தான். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். ஒரு விருத்தியின் அபிஷேகத்தை ஆண்டவரே மகன் மீது வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையான மகள் ரூத்தை நாங்கள் சபையாய் ஆசீர்வதிக்கிறோம். என் சகோதரியே, நீ கோடியாய் பெருகுவாயாக என்று சொல்லி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாவதாக. இந்த வசனத்தின்படி அன்பு பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த பூமிக்குரிய அனைத்து ஆசீர்வாதங்களோடும் புத்திர சந்தானத்தின் ஆசீர்வாதங்களோடும் பிள்ளைகள் வாழ்ந்து செழித்து தலைமுறை தலைமுறையாய் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். உட்காருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்தபடியா இந்த இடத்துல அமல்ராஜ் அவர்களுடைய தாயார் வந்திருக்கிறாங்க. அவங்க ஒரு சாட்சி சொல்லணும்னு கேட்டுக்கொண்டாங்க. ஒரு 2 நிமிடம் அவங்க அவங்களுடைய சாட்சியை சொல்லுவாங்க.
சாட்சிக்கு பிறகு நம்ம தேவ செய்தி அதுக்கு அதுமில்லாம் இந்த ஆராதனைக்கு நான் முதலாய் வந்திருக்கிறேங்கிறவங்களும் நீங்கள் ஒரு நிமிடம் எழுந்து நில்லுங்க. இன்றைக்கி தான் இந்த ஆராதனைக்கு நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னா எழுந்து நில்லுங்க. முதலாய் வந்திருக்கிறவங்க பிரதர், நீங்கள் அஜித் பிரதர் எழுந்து நில்லுங்க. அருமையான ஐயா, நீங்கள் ஆராதனைக்கு இன்றைக்கி தான் வந்திருக்காங்க. ஜோதி சிஸ்டர் அவங்க சரி, நீங்கள் எந்திரிச்சு நில்லுங்க. அல்லேலூயா. சரி, பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுறவங்க இருக்கிறீங்களா? ஜெரலினா எழுந்து நில்லு. ஹாப்பி பர்த்டே. ஓகே, கர்த்தர் மகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம், வேறு யாராவது இருந்தீங்கனாலும் நீங்கள் எழுந்து நிற்கலாம். கர்த்தர் உங்களை இல்லை அவளுக்கு இருக்குது பர்த்டே செலிப்ரேஷன்லாம் இருக்குது. சரி, ஜெபிப்போம். கர்த்தாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். புதிதாய் ஆலயத்தின் ஆராதனைக்கு வந்திருக்கிற ஜனங்களை, அருமையான ஐயாவை, அருமையான அம்மாவை, ஆண்டவரே, அருமையான சகோதரி எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. தேவ கரமும் தேவ வல்லமையும் கூட இருப்பதாக இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். உட்காருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் அருமையான அமல்ராஜ் அவருடைய ஊழியர் அருமையான அக்கா ஒரு நல்ல சாட்சி சொல்லுவாங்க. சாட்சிக்கு பிறகு நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துலையும் என்னை கொண்டு வந்த தேவனுக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன். நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையாய் இருக்கிறபடினால் அவருக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன். இந்த கடந்த 5 மாதங்கள் முழுவதும் தேவன் கண்ணின் மணி போல பாதுகாத்து வழிநடத்தி பலப்படுத்தி வந்தார். எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், வேதனைகளுக்கு மத்தியிலும் தேவன் கிருபையாய் நடத்தி இந்த 6வது மாதத்திலும் ஆண்டவர் தேவன் இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தின கிருபைகளுக்காய் ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் இந்த கோயம்புத்தூருக்கு வந்து 5 வருடங்கள் ஆகி கொண்டு இருக்கிறது. நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தப்போ எங்களுக்கு ஆண்டவர் முதல்ல எங்கள் கணவருக்கு ஒரு தரிசனம் காமிச்சார். ஒரு வெள்ளை செட்டு, அந்த ப்ளூ தகரம், அந்த இடத்துல பிள்ளைக்கு ஒரு மகனுக்கு ஒரு ஊழியத்தை ஆண்டவர் காமிச்சு கொடுத்தாரு. அப்போ நாங்கள் கோயம்புத்தூரே நாங்கள் தேடணும், இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் தேடணும். ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் சரியில்லை. அப்புறம் ஒரு பிரதர் மூலியமாக எங்களுக்கு இந்த இடம் எங்களை ஊழியக்காரங்க எங்களுக்கு அவர் கூட்டி கொண்டு வந்து எங்களை இங்கே அறிமுகப்படுத்தி வச்சார். அதில் இருந்து கடந்த 3 வருட காலமாக என்னுடைய மகன் இந்த இடத்துல ஊழியக்காரனாக இருந்து அவங்களுக்கு ஒரு இதாக இருந்தாங்க. நல்ல காரியங்கள், நல்ல ஒழுங்குகள், எப்படி இருக்கணும், எப்படி நடக்கணும், ஊழியத்தில் எப்படி போகணும், நீங்கள் எப்படி செய்யணும், உங்களோட வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கணும், நிறைய விஷயங்கள் என்னுடைய பிள்ளைக்கு ஊழியக்கார் மூலயமா அநேக காரியங்களை அவர் என் பிள்ளைக்கு நல்ல முறையில் கற்றுக் கொடுத்தார். ஒரு ஊழியக்காரனா நீ இப்படி தான் இருந்து நீ ஊழியம் செய்யணும், நீங்கள் இப்படி போகணும், நீங்கள் இப்படி பேசணும், நீங்கள் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் இப்படி இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி நிறைய அறிவுரைகளை அவங்க குடும்பமாக இருந்து ஒரு சகோதரனாக ஒரு சகோதரியாக அதுக்கு மேலே ஒரு ஊழியக்காரவங்களாக இருந்து எங்கள் பிள்ளைய 3 வருடமாக அவர் பாதையில் நடத்தி வந்தார். அவருக்கு முடியாத நேரத்திலையும். ஆனால் அவங்க யாரும் இந்த சபைக்குள்ள அனுமதிக்கவே இல்லை. ஆனால் என்னுடைய மகனை அவர் நம்பினார். ஆண்டவருடைய பிள்ளையை அவர் நம்பி அவர் முடியாமல் இந்த நேரத்திலையும் எல்லாத்துலேயும் உதவி செய்யவும் ஆண்டவர் அவனுக்கு பெரிய கிருபையை தந்தார், எல்லாம் தந்தார். அது மாத்திரம் இல்லை, இந்த 3 வருட காலமாக இந்த திருமண காரியத்துக்காக போராடி ஜெபம் பண்ணோம். சபையில் நீங்கள் எல்லாரும் ஜெபிச்சிருப்பீங்க, தெரியும். அதோட ஊழியக்கார் ரொம்ப அதிகமாக அவர் ஜெபிச்சார். நான் பேசுகிறப்பெல்லாம் சொல்லுவாங்க, அக்கா நீங்கள் கலங்காதீங்க, நடக்கிற நேரத்துக்கு நடக்கும்க்கா, நீங்கள் சோர்ந்து போகாதீங்கக்கா, நம்ம பார்க்கலாம்க்கா, அதனால் நீங்கள் ஒன்றும் செய்யாதீங்கன்னா அவர் அவ்வளோ ஒரு அருமையான வார்த்தைகள் எல்லாம் எங்களுக்கு சொல்லுவார். அப்படியா நாங்கள் கேட்டுக்கொண்டே இருந்தோம். அதே மாதிரி நாங்கள் ஜெபித்து கொண்டே இருந்தோம். போன வருடத்தில் உடுமலையிலேருந்து ஒரு பொண்ணு வந்தது. அந்த பொண்ணை பார்த்து எல்லாம் நாங்கள் பேசி எல்லாமே முடித்த நேரத்தில் கடைசியில் அது எங்களுக்கு காரியம் செட் ஆகலை. அதனால நாங்கள் வேணான்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப துக்கமாயிடுச்சு, ரொம்ப வேதனை, ரொம்ப அழுதேன். அப்போ நான் ஏசப்பாட்ட சொன்னேன், இனிமேல் நான் ஜெபம் பண்ண மாட்டேன், பைபிள் வாசிக்க மாட்டேன், எதுவும் செய்ய மாட்டேன். ஒரு உன்னுடைய ஊழியக்கார பிள்ளை திருமணத்துக்கு நீங்கள் இப்படி தடை செய்கிறீங்களேன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வேதனையோடு அப்படியே ஜோம் பண்ணிவிட்டு நான் அழுதுட்டு அப்படியே நான் விட்டுட்டேன். அப்புறமும் எனக்கு மனசு கேட்காம திருப்பி நான் ஜோம் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் நியூ இயர் அன்றைக்கி நாங்கள் முடிஞ்ச மறாதனால இங்கே நாங்கள் ஊழியக்காரை பார்க்க வந்தோன்னா அவர் பார்த்தோன்னா என்னையும் பார்த்தோன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட உட்காந்து அன்பாக பேசினார். அன்பாக பேசிட்டு முதல்ல ஒரு வார்த்தை சொன்னார், அக்கா நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. முதல்ல ஆண்டவர் அமல்ராஜ் பிரதருக்கு முதல்ல ஆண்டவர் வெளியில் நல்ல ஒரு ஊழியத்தை கொடுத்துருக்காரு, அவர் வெளியில் ஊழியம் செய்யட்டும், நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது, கவலைப்படக்கூடாதுன்னு சொன்னார். 2வது என்ன சொன்னார், இந்த மார்ச் மாதம் 3 மாதம் முடிகிறதுக்கு முன்னாடி
ஆண்டவர் வந்து உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்ய போகிறாரு. அந்த காரியம் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் இதை விசுவசிங்க, இது கண்டிப்பாக ஆண்டவரால் கூடும் அப்படின்னு சொல்லி சொல்லவும் எனக்கு ரொம்ப மனசில் ஒரு சந்தோஷம். ஏசப்பா நீங்கள் வாக்கு கொடுத்துட்டீங்க, அதனால் இந்த காரியம் கண்டிப்பாக எனக்கு நடக்கணும் ஏசப்பா. ஒரு ஊழியக்கார் வீட்டுக்கு நான் வந்த வருஷத்தில் 2வது நாள் நான் வந்திருக்கிறேன். அவர் என்னை இப்படி சொல்லி என்னை ஆறுதல் படுத்தி ஜோம் பண்ணி அவர் அவ்வளோ பேசுவார். நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. எப்போ என்னை பார்த்தோன்னே அதான் சொல்லுவார், நீங்கள் சோர்ந்து போகாதீங்கக்கா, ஆண்டவர் நடத்துவாருன்னு சொல்லுவார். அதே மாதிரி அவர் வந்தார், அதே மாதிரி சொன்னார். அவர் சொன்ன காரியம் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றினார். அதே போல் இந்த பொண்ணு வந்து ஒரே நாள் தான் வந்தது, ஒரே நாள் தான் ஃபோட்டோ வந்தது. ஃபோட்டோ வந்து பார்த்த உடனே அவங்களுக்கு முதல்ல வந்து பார்க்குறவங்களாம் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் தான் முதல்ல அவங்க மாப்பிள்ளைக்கு ஓகே சொல்லிட்டாங்களா அப்படின்னு கேட்போம். எல்லாம் ஓகேன்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டு இந்த தலையில் அந்த முடி இல்லாத காரணத்தினால எல்லாருமே தடைப்பட்டு கொண்டு போய்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட நாங்கள் எல்லாம் பார்த்து கேட்டப்ப அது சொன்னது, எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு பரவாயில்லை மாமி, எனக்கு ஓகே தான், எனக்கு அவர் முதல்ல எனக்கு ஊழியந்தான் பெருசு, எனக்கு ஊழியந்தான் செய்யணும், ஒரு ஊழியக்காரையோடைய மகள் அது, எனக்கு ஊழியந்தான் செய்யணும் மாமி, எனக்கு அழகு பெருசு இல்லை, எனக்கு குணம்தான் பெருசு அப்படின்னு சொன்னிச்சு. அதனால் அப்படியே சொல்லவுமே உடனே அந்த காரியத்தை முடித்தோம். அவர் சொன்ன வார்த்தை, ஆண்டவர் ஊழியக்கார்ட்ட பேசி அவர் சொன்ன வார்த்தை எங்களோட வாழ்க்கையில் நிறைவேறிச்சு. அதுக்காக ஆண்டவருக்கு நான் கோடான நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த 3 வருட காலமாக நீங்கள் எல்லோரும் அமல்ராஜுக்காக சபையார் எல்லோரும் ஊழியக்காரர் எல்லோரும் நீங்கள் ஜெபிச்சிருக்கீங்க. அதற்கு எல்லாத்துக்கும் நான் கோடான நன்றி செலுத்துகிறேன். வருகிற 16ஆம் தேதி சென்னையில் வச்சு திருமணம், அதற்கப்புறம் ஜூன் அது அடுத்த 23ஆம் தேதி இங்கே வச்சு நாங்கள் கோயம்புத்தூரில் வச்சு நாங்கள் ரிசப்ஷன் வச்சுருக்கிறோம். அந்த காரியத்துக்கு நீங்கள் எல்லாரும் வந்து வரும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொண்டு என்னுடைய சிறிய சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான சாட்சி சொல்லி மகிமைப்படுத்தின அன்பு சகோதரியை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த சாட்சியினுடைய அத்தனை மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இப்பொழுதும் நாங்கள் தியானிக்கிற வேத வசனமும் வேத பகுதியும் வேத வசனமும் வார்த்தைகளும் வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கு ஒரு பிரயோஜனமாய் அது ஆசீர்வாதமாய் இருப்பதாக. தேவக்கரம் இப்பொழுதும் இந்த வசனங்கள் விதைக்கப்படுகிற இந்த நேரத்தில் மக்கள் திறந்த உள்ளத்தோடும் ஆண்டவரை திறந்த ஒரு நல்ல ஒரு மனதோடும் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை 30, 100, 60 பலன் பெறுவதற்கு கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். வாசிப்போம். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன். இதெல்லாம் நீங்கள் பைபிளை மூடி வச்சுட்டு நீங்கள் இனிமேல் கவனிங்க. ஏன்னா ரொம்ப சுருக்கமாக தான் இன்றைக்கி வேத வசனங்களை நம்ம தியானிக்க போகிறோம். வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள், வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். ஆமென். வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, கர்த்தர் ஒருவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிப்பார் என்றும். என்னது கண்டுபிடிச்சு அடுத்த வாரம் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போ நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளைனா என்ன கேட்கணும்? லிமிட் இருக்கா? இது மட்டும் தான் கேட்கணும் அப்படின்ட்டு? அன்லிமிட்டெட். சொல்லுங்க பாப்பா, கை தட்டுங்க பாப்பா. ஹல்லேலூயா. அப்போ விசுவாசம் கேள்வினால் வரும். ரொம்ப முக்கியம். விசுவாசம் எப்படி வரும்? கேள்வினால் வரும். ஆனால் அந்த கேள்வியில் வர்ற விசுவாசத்துக்கு பேசிக் வந்து ஜெபம். நீங்கள் முழங்கால் படியிடும் பொழுதே, நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே கர்த்தரிடத்தில் மறைமுகமாக ஒரு காரியத்தை சொல்கிறீங்க. ஜெபிச்சா கிடைக்கும் அப்படிங்கிறது அதுதானே? அதுதான் அந்த விசுவாசம். நீங்கள் விசுவாசம் வேற ஜெபம் வேறன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. ஜெபிச்சுட்டா கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையிலையும் அப்படிங்கிற விசுவாசத்துலேயும் நம்ம முழங்கால் போடுறோம். ஜெபம் பண்ணால் கிடைக்கும்ட்டு.
நான் ஒரு உண்மை சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் ஏற்கனவே கேட்டிருப்பீங்க. ஏற்கனவே கேட்டவங்க நீங்கள் சகிச்சு கொள்ளுங்க. அதனால் புதிதாக கேட்குறவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய ஒரு சின்ன பையன் இருந்தான். எத்தனை வயசு இருக்கும் அப்போ? 10 வயசு. 5th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய ஒரு பையன். கிராமத்தில் இருந்தாங்க. நான் சொல்லி இது கதை உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆனாலும் வேறு வழியில் நான் சொல்லித்தான் ஆகணும். அப்போ அந்த 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன், அவங்க வீடு 2 வீடு இருந்துச்சு. ஒன்று வந்து ஓட்டு வீடு, இன்னொன்று வந்து அந்த ஓலை கூரை வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் வந்து வளர்ந்தது வந்து பாட்டிகிட்ட தான் வளர்ந்தார். அதில் பாட்டி வளரும்போதே வசனங்கள் வார்த்தைகளை சொல்லி கொடுத்து தான் வளர்ப்பாங்க. அவங்க பிறப்பிலே கிறிஸ்தவர்கள் தான், அதனால் அது ஒன்றும் பெரியது இல்லை. அப்போ அந்த 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனுக்கு கொஞ்சம் பயம் அதிகமாக உண்டு. இருட்டுனா பயந்துருவார். பயம்னா பயம், அப்படிப்பட்ட பயம். பயப்படாமல் இருக்கிறவங்களாம் இல்லையே சொல்லுங்கள் பார்ப்போம். எனக்கு பயமே கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் பயம் போகணும்னா நான் இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும். ஆமாம், நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. உங்கள் மனுஷனாக இருந்தால் பயம் வரணும். பயம் இல்லாதவன் மனுஷன் கிடையாது. பயம் இல்லாதவன் யார்? ஆமாம், பயம் இல்லாதவன் மனுஷனே கிடையாது. பேய் கூட ஜெபிக்கிறவங்கள கண்டால் பயப்படும். அல்லேலூயா. பேய் கூட என்ன பண்ணும்? ஜெபிக்கிறவங்கள பயப்படும். மனுஷன் பேயை பார்த்து பயப்படுறான். பேய் பார்த்துருக்கீங்களா? பேய் பார்த்துருக்கீங்களா? பேய் நீங்கள் அதெல்லாம் பார்க்கண்டாம். கர்த்தரவங்களே ஆசீர்வதிப்பாராங்க. பேய்கள், சாத்தான், எல்லா அந்நிய வல்லமைகள் இருக்கிறது. ஆனால் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு அது ஒன்றுமே கிடையாது. அப்போ நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். அப்போ அந்த பையனுக்கு ரொம்ப பயம் உண்டு. அப்போது அந்த கிராமங்களில் அடிக்கடி ஏதாவது விபத்துகள், அந்த கிராமமாக இருக்கிறதுனால அப்பப்போ விபத்து நடக்கும். சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா கிராமத்தில் இருக்கிற சில குடிசை வீடுகள் ஏதோ ஒரு காரணத்தினால அப்படியே தீப்பிடிச்சிடும். தீப்பிடிச்சிட்டா அந்த பையன் வந்து போய் அதை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக போய் பார்க்க போயிடுவார். தீப்பிடிக்கிறதில்ல, அது உயரமாக எரியும். அப்புறம் அது நைட் ஆனோன்னா அவருக்கு பயம் வந்துடணும். அந்த பாட்டிகிட்ட போய் அப்போ பாட்டியை சுரண்டுவார். பாட்டி, நம்ம வீடு தீப்பிடிச்சிருமா? நம்ம வீடு ஓலை வீடு தானே. அப்போது வந்தால, சும்மா படுற, அதெல்லாம் பிடிக்காது, உனக்கு பயமாக இருந்தால் உள்ளே போய் ஓட்டு வீட்டுக்குள்ளே படுத்துக்க அப்படி சொல்லுவாங்க. இருந்தாலும் அந்த வெளியில் அந்த வீட்டில் படுக்கிறது தான் ரொம்ப ஒரு சுகமாக இருக்கும். அப்போது அந்த தொந்தரவு பொறுக்க முடியாமல் அந்த பாட்டி வந்து அந்த பையனுக்கு ஒரு ஜெபம் சொல்லி கொடுக்குறாங்க. நீ வந்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணால் கர்த்தர் வந்து அந்த ஜெபத்தை கேட்பார். அதனால் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி நீ ஜெபம் பண்ணிடணும், காலையில் எந்திரிச்ச உடனே நீ ஜெபம் பண்ணிடணும். 2 ஜெபம். ஒரு ஜெபம், நீ ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே எங்கள் வீட்டை நீங்கள் இரவு நேரத்தில் பாதுகாக்கணும், நாங்கள் நல்லா தூங்கணும், காலையில் நல்ல சுகபத்திரமாக எழும்பணும் அப்படின்னு ஒரு ஜெபம். 2வது, காலையில் எழும்பின உடனே ஆண்டவரே இரவு நேரத்தில் எங்களை பாதுகாத்தீரே. அது வந்து பார்த்திங்கன்னா கிராமங்களில் வந்து பார்த்திங்கன்னா சில நேரம் அந்த ஓலை வீடு அப்படி தடையாக இருக்கிறதுனால சில நேரம் தவளை வந்துடும், பூச்சி வந்துடும், பூரான்லாம் வந்துடும். அதனால் அது ஒரு பயம்தான். அதனால் எந்த ஒரு ஆபத்துகள், விஷ ஜந்துகளுக்கெல்லாம் எங்களை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் அந்த பையனுக்கு அது ரொம்ப பெரிய ஜெபமாக இருந்துச்சு. இவ்வளோ தூரம் சொல்லிடுவாரா 10வது படிக்கிற பையன். இப்போ நம்ம ஜெபிப்போம். அந்த நேரத்தில் அந்த தம்பி, அந்த குட்டி பையனுக்கு வந்து செபிக்க தெரியல. அதனால் ஒரே ஜெபந்தான் பண்ணுவார் நைட்டு. ஆண்டவரே எங்கள் வீடு தீப்பிடிக்காமல் பாதுகாத்துக்கொள்ளுங்க. அவ்வளோதான் அவருக்கு தெரிஞ்ச ஜெபம். அவ்வளோதான், ஒரே ஜெபந்தான். ஆண்டவரே எங்கள் வீட்டை தீப்பிடிக்காமல் பாதுகாத்து கொள்ளணும். அதே மாதிரி காலையில் எந்திரிச்சோடனே ரொம்ப பெரிய ஜெபம் பண்ண தெரியுது. ஆண்டவரே இரவெல்லாம் பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி. இவ்வளோதான் ஜெபம். கேட்டிங்கன்னா இந்த ஜெபத்தை தான் 5வது படிக்கும்போதுலேருந்து பண்ண ஆரம்பிச்சிட்டார். என்னைக்கு ஒரு வீட்டில் அந்த கிராமத்தில் பக்கத்தில் இருந்து ஒரு வீட்டை தீப்பிடிச்ச உடனே அதுலேருந்து வந்து பயத்தில் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். எத்தனை பேர் பயத்தில் ஜெபம் பண்ணுறீங்க? பயம் வந்து அல்லேலூயா. நீங்கள் உங்களுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு தான் கர்த்தர் பயத்தையே கொடுப்பார். அல்லேலூயா. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்களுடைய ஜெபம் வேத வாசிப்பு குறையுது அப்படின்னா ஆண்டவர் ஏதோ ஒரு பயத்தை கொடுத்துருவார் உங்களுக்கு. அப்போ நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கணும், கர்த்தரோட இடைப்பட ஆரம்பிக்கணுங்கிறத கர்த்தர் விரும்புகிறார். அப்போ பாருங்கள், அந்த சின்ன ஜெபந்தான். அந்த சின்ன ஜெபத்தை பண்ணி கொண்டே இருந்தார். 7வது வருஷம் அந்த பையன் 7ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது, 5ல் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாரு, 7ஆம் வகுப்பு படிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவங்க வீட்டை கட்டி, புதிதாக நல்ல பெரிய வீட்டை கட்டி நல்ல எலக்ட்ரிசிட்டிலாம் கொடுத்து
அந்த அவங்க வீடு, அந்த குடும்பத்தையே கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். பண்ணது ஒரு ஜெபந்தான். இந்த பையன் நினச்சிக்கிட்டார் நம்ம காலம்புள்ள குடிசை வீட்டிலே தான் இருப்போம் போல் இருக்குது, குடிசை வீட்டிலே நம்ம இருந்து நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் நினச்சார் நம்ம பெரியவனாகி உழைச்சி நல்லா வீட்டை கட்டிடணும், அது வரைக்கும் நம்ம குடிசை வீட்டில் இருக்கும்போது வரைக்கும் குடிசை வீடு தீப்பிடிச்சிடக்கூடாது, இப்படி அவருக்கு ஒரு எண்ணம். வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. நீங்கள் விரும்புகிறதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக கிரியை செய்யக்கூடிய வல்லமையுள்ள தேவன். இதான் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். நீங்கள் ஜபிக்கிற ஜபம், அந்தரங்கத்தில் ஜபிக்கிற ஜபம் சிறிய ஜபமாக இருக்கலாம், சிறிய விண்ணப்பமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் பார்த்தீங்கன்னா அந்த ஜபங்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சிறு ஜபந்தான், ஆனால் கர்த்தர் அந்த சிறிய ஜபத்துக்கும் பெரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அப்போ அந்த வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்து, அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து, அந்த பையனை ஆசீர்வதித்து, ஒரு சின்ன ஜபத்துக்கு இவ்வளோ பெரிய நன்மைகள் வரும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது. உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், நீங்கள் பண்ணுற ஒரு சிறு ஜெபம் ஒரே ஒரு காரியத்துக்காக மாத்திரம்தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்வதற்கு அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். அநேக நன்மைகளை செய்வதற்கு அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். அந்த சின்ன பையன் நான் தான். நீங்கள் வேறு யாரோ நீங்கள் கதை கேட்ட மாதிரி கேட்டிருக்கீங்க, சிலருக்கெல்லாம் புரிஞ்சு சிரிச்சிட்டீங்க. அந்த 5ஆம் வகுப்பு படிக்கும்போது ஜெபிச்ச சின்ன பையன் நான் தான். கை தட்ட மாட்டீங்களோ? அவ்வளோதான். இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் ஜெபத்தினால எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரம். உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நிறைய சாட்சி இருக்கும். நீங்கள் பண்ண சின்ன ஜெபத்துக்கு கர்த்தர் எவ்வளோ பெரிய அற்புதத்தை செஞ்சுருப்பார். அப்போது உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் முடிவதற்குள்ள நீங்கள் அந்தரங்கமாக எதுக்கெல்லாம் ஜெபிச்சிங்களோ, அந்தரங்கெல்லாம் எதுக்கெல்லாம் விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் பண்ணீங்களோ, அதுக்கெல்லாம் வெளியரங்கமாக கர்த்தர் என்ன பண்ண போகிறாரு? பதில் கொடுக்க போகிறார். அப்போ கடந்த வாரத்தில் நம்ம மனாசையை குறித்து சில காரியங்களை நம்ம தியானித்தோம். அநேகர் பார்த்தீங்கன்னா போன வாரத்து அந்த செய்தியை பார்த்துட்டு நிறைய பேர் சொன்னாங்க, நீங்கள் மனாசேனுடைய இவ்வளவு காரியங்களை நீங்கள் சொல்லியிருந்தீங்களே, எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துன்னு சொல்லி அநேகர் பார்த்தீங்கன்னா எங்களோட அவங்களுடைய சாட்சிகளை நீங்கள் பகிர்ந்து கொண்டாங்க. கர்த்தருடைய ஜனங்களே, நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், சில ஜபங்களை வித்தியாசமான சூழ்நிலைகளிலிருந்து ஜபிக்க சொல்லும்படி கர்த்தர் அனுமதிப்பார். அப்படி தான் அந்த மனாசேனுடைய ஜபம் எந்த இடத்துல இருந்துச்சு, நீங்கள் ஒரு நிமிடம் மாத்திரம் அதை நம்ம சுருக்கமாக நம்ம ஒரு தியானிக்கண்டா ஒரு ரீகேப் பண்ண போகிறோம். நீங்கள் எல்லாரும் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. 2 நாளாகமத்தை நீங்கள் எடுத்து மாத்திரம் வைத்துக்கொள்ளுங்க. வசனம் எதுவுமே நீங்கள் வாசிக்கண்டா. 2 நாளாகமும் 33ஆம் அதிகாரம், அந்த 33ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனம் நான் மட்டும் 2 நாளாகமும் 33:13 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி, எல்லாம் கவனிங்க, மூடி வச்சுட்டு கவனிங்க. அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும் போது, ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அற்புதம். ஜெபிச்சு முடிச்சுட்டு அற்புதத்தை எதிர்பார்த்து அல்ல, ஜெபிச்சு முடிச்சுட்டு 1 வாரம் கழிச்சு அல்ல, 10 மாதம் அல்ல, 1 வருஷம் அல்ல, ஜெபித்து கொண்டு இருக்கும்போதே, விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுதே அவனுடைய கெஞ்சுதலுக்கு இறங்கினாராம். அல்லேலூயா. இதான் கெஞ்சி பிரார்த்திக்கக்கூடிய ஒரு ஜபம். எத்தனை பேர் கெஞ்சி பிரார்த்திருக்கிறீங்க? நல்லா கை தூக்குங்க. நீங்கள் கர்த்தரிடத்துல போய் கெஞ்சி பிரார்த்திச்சிட்டீங்க அப்படின்னா, கெஞ்சி விண்ணப்பம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்கள் பிள்ளைகள்லாம் உங்களை கெஞ்சுவாங்க, அப்படி தானே? அதே போல் நீங்கள் கர்த்தர் எனக்கு தகப்பனுங்கிற உரிமையோடு நீங்கள் போய் கெஞ்சி பிரார்த்திச்சிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் யார்கிட்டையும் போய் எந்த ஒரு உதவிக்காகவோ எந்த ஒரு காரியத்துக்காகவோ நீங்கள் கெஞ்சி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இங்கே மனாசே பாருங்க, அவன் விடுதலைக்காக யாரையும் போய் கெஞ்சலை, கெஞ்சவும் செய்யலை, கொஞ்சவும் செய்யலை. அல்லேலூயா. ஆனால் அவன் கர்த்தரிடத்துல மாத்திரம்தான் கெஞ்சி பிரார்த்தித்தான். மனாசை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேன். எசேக்கியா ராஜாவுடைய மகன், எசேக்கியா ராஜாவுடைய மகன். எசேக்கியாவுக்கு 15 வருடம் கூட்டி கொடுக்கப்பட்ட நேரத்தில் பிறந்தவன் அந்த மனாசே. அந்த மனாசே பார்த்தீங்கன்னா
ஜெயிலுக்கு போகிறதுக்கு முக்கியமாக 2 காரியம். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல அளவுக்கு அதிகமான பணம். நீங்கள் எசேக்கியாவுக்கு 15 வருடம் கூட்டி கொடுக்கப்பட்டது மாத்திரம்தான் நிறைய பேருக்கு தெரியும். எசேக்கியா சாலமோனை விட பெரிய ஐஸ்வர்யவானாக இருந்தான். நீங்கள் எல்லோரும் நினச்சிக்கிட்டீங்க சாலமோன் பெரிய ஐஸ்வர்யவான்ட்டு. எசேக்கியா ராஜாவுடைய ஐஸ்வர்யத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், டேமெல்லாம் கட்டினவர், அணைக்கட்டுகளை கட்டினவர். அதை நம்ம இன்னொரு நாள் தியானிக்கலாம். எசேக்கியா ராஜா பெரிய ஒரு ஐஸ்வர்யவான். அந்த 15 வருஷம் சுகம் மாத்திரம் கொடுக்கல, சுகத்துக்கு அப்புறம் பெரிய ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுத்தார். இதுதான் தேவன். நீங்கள் ஜெபிக்கிறதும் விண்ணப்பிக்கிறதும் ஒரு காரியமாக இருக்கும். நீங்கள் ஜெபிக்கிறதும் விண்ணப்பிக்கிறதும் ஒரு இதுக்காக தான் இருக்கும். ஆனால் கர்த்தர் செய்கிற செயல் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்போது அந்த நாட்களில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எசேக்கியா ராஜா நல்ல ஒரு ஜெபத்தில் நல்ல ஒரு விண்ணப்பத்தினால 15 வருடம் ஆயுசு நாட்களையும் அவர் பெற்றுக்கொண்டார். ஆயுசு நாட்களை பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, ஒரு ஐஸ்வர்யத்தையும் பெற்றுக்கொண்டார். நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5 வரைக்கும் ஒரு வேத பகுதி, ஒரு பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் எல்லாம் எடுத்து நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வீட்டில் போய் அதை நீங்கள் வேகமாக வாசிங்க. அப்போ எசேக்கியா அந்த 38ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் உண்டு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணமாக இருந்தான். அந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் சுவர்புறமாய் திரும்பி அழுத உடனே 15 வருடம் அவனுக்கு கூட்டி கொடுக்கப்பட்டது. இப்போ கவனிங்க எல்லாரும், இதில் முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 39ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். 39:2. எசேக்கியா தன் அரண்மனையிலும் தன் ராஜ்யத்திலும் எங்கும் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை. கவனிங்க அருமையான மக்களே, கவனிங்க. இப்போ எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு சுகம் அடைந்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தில் வந்துட்டார். பெரிய பெரிய ஐஸ்வர்யங்களினால கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சிட்டாரு. இப்போ இவருடைய ஆசீர்வாதத்தை பார்க்கிறதற்கும் அவன் வியாதிப்பட்டு ஆரோக்கியமானதை கேள்விப்பட்டோம். பாபிலோனுடைய ராஜா மெரதாக் பலத்தான் அப்படிங்கிற கூடிய ஒரு ராஜா வெகுமானங்கள் எல்லாம் அனுப்பி வைக்கிறார். சில மக்கள் வர்றாங்க, அந்த ராஜாவுடைய சில மக்கள் வந்து அந்த பாபிலோன் ராஜாவுடைய எல்லா கிஃப்டையும் கொடுத்து அந்த நிருபம் வாழ்த்து கடிதமெல்லாம் கொண்டு வர்றாங்க. இதை பார்த்து எசேக்கியா ராஜா சந்தோஷப்பட்டு தன் அரண்மனையினுடைய பொக்கிஷ சாலையை திறந்து என்ன பண்ணிட்டாரு? கவனிங்க, எல்லாம் கவனிங்க, பைபிள் பார்க்கணும், எல்லாம் மூடி வச்சுருங்க. எல்லாவற்றையும் காண்பிக்கிறார், தன் வீட்டில் இருக்கிற எல்லாவற்றையும் காண்பிக்கிறார். நமக்கே ஒரு ஞானம் இருக்குது, அப்படி தானே? பீரோ திறந்து நம்ம வீட்டில் இருக்கிற பணத்தை காமிப்போமா? நகையை காண்பிப்போமா? காண்பிக்கக்கூடாது, அப்படி தானே? காண்பிக்கக்கூடாது. சரி, அவர் காண்பிச்சிட்டாரு, ஒரு உற்சாகத்தில் காண்பிச்சிட்டார். பாரு, ஒரு நல்ல மனசில் தான் செஞ்சுருக்காரு. ஆண்டவர் என்னை எப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறார் பாரு, எவ்வளவு தங்கம் இருக்குது, எவ்வளவு நகை இருக்குது, எவ்வளவு பொண்ணு இருக்கிறது, எவ்வளவு கந்தவர்க்கம் இருக்குன்னு சொல்லி அரண்மனையும் திறந்துட்டாரு, ராஜ்யத்தையும் காண்பிச்சிட்டார். பாரு, இந்த தெருவெல்லாம் குடிசை வீடாக கறந்துச்சு, இன்றைக்கி அப்பார்ட்மெண்ட்டு கட்டி கொடுத்துருக்கேன். இப்படி இந்த ஏரியா ஃபுல்லாக பாருங்கள், சாக்கடை போகிறதுக்கு வழி இல்லை, பாதாள சாக்கடை பண்ணி கொடுத்துருக்கேன். இப்படி அது ராஜ்யத்துலேயும் சில காரியங்கள் எல்லாம் காண்பிச்சு கொடுத்துட்டாரு. ஆனால் அதை கர்த்தர் விரும்பலை. நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளணும், சில ஆசீர்வாதங்கள் சில நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குறார் அப்படின்னா நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். அதை நீங்கள் கர்த்தர் காண்பிக்க சொன்னாலோ அப்புறம் கர்த்தர் அதை கொடுத்து சொல்ல சொன்னாலோ மாத்திரம் தான் நீங்கள் என்ன பண்ணணும், சொல்ல வேண்டும். ஏன்னா அவன் பாபிலோனுடைய ராஜா. இப்போ அவன் பண்ணது தவறு. நீங்கள் 6வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 39:6. 5லேருந்து கூட நீங்கள் வாசிங்க, 5லேருந்து வாசிங்க.
எசேக்கியாவை நோக்கி, சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தையை கேளும், இதோ நாட்கள் வரும், உன் வீட்டில் உள்ளதிலும் உன் பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாய் வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். எதெல்லாம் அவன் பார்த்தானோ எல்லாம் போயிடும். கவனிங்க கவனிங்க கவனிங்க, எல்லாம் கவனிங்க. தலையை உயர்த்துங்க சார். எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போயிருமா. கவனமாக இருக்கணும். சில காரியங்கள் பாபிலோன் அப்படின்னாலே அது ஒரு அடிமைத்தனத்தினுடைய வீடு, அடிமைத்தனத்தின் ஆவிகள் நிறைந்திருக்கிற இடம் அப்படின்னு அர்த்தம். வந்தது பாபிலோன் ராஜா. சரி, வந்தான், ஒரு கிஃப்டை கொடுத்தான், ஒரு வாழ்த்து கடிதத்தை கொடுத்தான், ஒரு பிரியாணியை போட்டு அனுப்பி விட்டுறணும். இதுதானே நியாயம். இப்போ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் கொண்டாடுறீங்க, கிஃப்டை வாங்குவீங்க. இப்போ வாழ்த்து அட்டை கொடுக்குற பழக்கம்லாம் ஒழிஞ்சு போச்சு. இப்போ வாட்ஸ்அப்லேயே வாழ்த்து அட்டை வந்துடுது. ஒரு காலத்தில் வாழ்த்து அட்டை அனுப்புறது அப்படி ஒரு இது. இப்போ அது மக்களுக்கே தெரியாது. கிரீட்டிங்ஸ் கார்டு அனுப்புறது. அப்போது அவன் நிருபங்களை கொண்டு வந்தானா, வெகுமானங்களை கொண்டு வந்தானா, வந்தவன்ட்ட வாங்கிட்டு என்ன பண்ணியிருக்கணும், அனுப்பியிருக்கணும். அவர் அதை செய்யலை. அப்புறம் 7வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நீ பெறப்போகிற உன் சந்ததியாகிய உன் குமாரரிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனையிலே வேலைக்காரராக இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ ஏசாயா தீர்க்கதரிசி எச்சரிக்கிறார். எப்பா, நீ காமிச்சிட்ட, நீ பார், இது பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஒரு அழிவுக்கு நேராக இது கொண்டு போயிட்டு அப்படின்னு சொன்ன உடனே இப்போ ஏசாயா என்ன பண்ணியிருக்கணும்? இப்போ உங்களை பார்த்து ஒரு தீர்க்க தரிசனம் வருது, யாரும் பயந்துடாதீங்க, அன்பு மகளே, நீ நாளைக்கு ரோட்டில் போகும்பொழுது, அப்படி சிரிக்கிறா, வேண்டாம் சரி, நான் இங்கே பார்த்து சொல்கிறேன், அன்பு மகளே, நீ நாளைக்கு ரோட்டில் போகும்பொழுது திடீரென்று ஒரு ஆட்டோக்காரன் முன்னாடி பிரேக்கு போடும் பொழுது கலங்காதே அப்படின்னு சொன்னால் நீ ஜோபம் பண்ணணும். பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அப்படி தான், நான் மதுரையில் ஒரு வேலையாக நின்றுக்கிட்டு இருக்கேன். ஆட்டோக்காரன் அந்த ஆட்டோ டயரில், அந்த அஜித் பிரதர் ஆட்டோ ஓட்டுறார், அவர் நல்ல ஆட்டோக்காரர், அவர் நல்லா தெரிந்து கொள்ளுங்க. ஒரு மதுரையில் ஒரு ஆட்டோக்காரன் 2 கால்லையும் ஏறிட்டு போயிட்டான். அது ஆட்டோ அது ஏதோ மேலே ஏறுதுன்னு சொல்லி அவன் ஆட்டோவிலேருந்து எட்டி பார்த்தோன்னே, பாஸ் நம்மளுடைய கால் மேலே தான் ஆட்டோ ஏறி போகுது அப்படின்னோடனே, சாரி பாஸ்ன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டே இருந்தான். நடந்ததை சொல்கிறேன். பாவம், அவன் என்ன அவசரத்தில் போனானோ. அப்போ நல்லா தெரிந்து கொள்ளுங்க, இப்படி சில எச்சரிப்பு, நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு எச்சரிப்பு சத்தம் வந்தோடனே பயந்துக்கிட்டே இருப்பீங்களா? இல்லை, ஒரு ஊழியர் மூலமாக எச்சரிக்கை வந்துச்சுன்னா ஜெபம் பண்ணணும். நீ சாவ போகிறேன்னு சொன்ன உடனே ஜெபிச்சுட்டாரு. இங்கே பணம் செல்வாக்கு வந்தவுடனே ஜெபத்தை பற்றி அவருக்கு ஒரு அக்கறை இல்லாமல் போயிட்டு, ஏசாயா என்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னார் தெரியுமா? அடுத்த வசனத்தை வாசிங்க. எசேக்கியா என்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னார் பாருங்க. நல்லதுதான். என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும். அல்லேலூயா. பதிலா இது பதிலான்னு ஏசாயா சொல்றாரு, நீ வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, கொஞ்ச நேரத்துக்குள்ள நீ மறிக்க போறேன்னு சொன்ன உடனே என்ன பண்ணிட்டான்? ஜெபம் பண்ணிட்டான். இப்போ எச்சரிப்பின் சத்தம் வந்துட்டுது. உடனே போய் முழங்கால் போட்டிருக்கணும்ல, ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா, நான் ஏதோ ஒரு ஆர்வத்தில் பொக்கிஷ சாலையை திறந்து காண்பிச்சிட்டேன், இந்த சூழ்நிலை வராதபடி பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொல்லி அவர் ஜெபிச்சிருந்தா என்ன நடந்திருக்கும்? பாதுகாக்கப்பட்டிருக்கோம். இதுதான் அந்த மனாசே உள்ள போறதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம். மனாசே பண்ண காரியம் நிறைய இருக்குது. அவன் விக்கிரகத்தை வணங்கி தீக்கடக்க பண்ணி எவ்வளவோ காரியங்களை செஞ்சு டோட்டல் பின்மாற்றம். நீங்கள் தேவ பிள்ளைகள் கவனிக்கணும், உங்கள் குடும்பங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கருத்தாக ஜெபம் பண்ணணும். எத்தனை பேர் உங்கள் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணுறீங்க? ஜெபிக்கிறவங்க கை தூக்குங்க. மிச்சவங்கெல்லாம் 18 வயசுக்கு மேலே ஆயிட்டின்னு என் பிள்ளை அது தன்னால் ஜெபிக்கணும்னு இருக்கீங்களா? அல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கணும் உங்கள் பிள்ளைகளுக்காக. குறிப்பாக கர்த்தருடைய ஜனங்கள், தேவ பிள்ளைகள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் விசேஷமாக நீங்கள் ஜெபம் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். இப்போ ஏசாயா சொல்லிட்டாரு, உன் வீட்டில் உள்ள எல்லாம் போகுது, உன் பையன் வேலைக்காரனாக போகிறான் இப்படின்னு சொன்ன உடனே
எசேக்கியா ஜெபிச்சிருக்கணும். சில நேரங்களில் நல்லா தெரிந்து கொள்ளுங்க, சில அளவுக்கு அதிகமான பணம், சில அளவுக்கு அதிகமான தூக்கம், சில அளவுக்கு அதிகமான உணவு, அளவுக்கு அதிகமான வேலை உங்களை கர்த்தரிடத்திலிருந்து தூரமாக்கும், ஜெபத்திலிருந்து உங்களை தூரப்படுத்தும். நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அளவுக்கு அதிகமாக பணம் வருது, அது ஒரு நாள் உங்களுடைய ஜெபத்துக்கும் கர்த்தருடைய உறவுக்கும் தடையாகவே இருக்கக்கூடாது. நீங்கள் கருத்தாக இருந்து கொள்ளுங்க. உங்கள் அளவுக்கு அதிகமாக நல்ல உணவுகள் கிடைக்குதுன்னா நீங்கள் சந்தோஷப்படுங்க. நம்ம எல்லாம் பரமண்டல இருக்கிற ஜெபத்தை பண்ணுறோம் இல்லையா, அதில் ஒரு வசனம் இருக்கு இல்லையா, அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரோம். என்னைக்காவது நம்ம ஜெபம் பண்ணியிருக்கோமா? நமக்கு சாப்பாட்டுக்கு குறைவு இல்லாமல் இருக்குது. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க பார்ப்போம், நான் சாப்பாட்டுக்காக ஜெபிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஒரு நாளும் நம்ம ஜெபிச்சதில்லை. கேட்காமலே கர்த்தர் கொடுக்குறார். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிற தேவன். அப்போ அவருடைய பிள்ளைகளுக்கு நல்ல உணவை தர்றார். அந்த பரமண்டலம் இருக்கிற ஜெபத்தில் நான் நேற்று அப்படி படிச்சுட்டே இருந்தேன். அப்போது யோசித்து பார்த்தேன், நம்ம என்னைக்காவது சாப்பாட்டுக்கு ஜெபம் பண்ணியிருக்கோமா? ஆண்டவரே சாப்பாட்டை தாங்கப்பா, நான் ஒரு வாரமாக சாப்பிடாமல் இருக்கேன், பட்னியாக இருக்கேன் அப்படின்ட்டு. நீ நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நான் ஒரு வாரம் சாப்பிடாமல் இருந்திருக்கேன். அப்போ கூட நான் ஜெபிச்சதில்லை, ஆண்டவரே எனக்கு சாப்பாடு தாங்கன்ட்டு. 2008 நான் ரொம்ப ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையில் இருந்தேன். ரொம்ப பண பற்றாக்குறை, ரொம்ப ஒரு கஷ்டம். என்னுடைய பணம் எல்லாம் நிறையா இழப்பு, நகைகள் எல்லாம் வங்கிகளில் அடகு வச்சு திருப்ப முடியலை, நாங்கள் குடும்பத்தை ரன் பண்ண முடியலை, பல கஷ்டத்தில் நாங்கள் இருந்தோம், பல போராட்டத்தில். அப்போது குடும்பத்தை ரன் பண்ண முடியாமல் எங்கள் டென்சி, சாமு, என் மனைவிலாம் ரொம்ப சிறு பிள்ளைகளாக இருந்தாங்க. அப்போது என்ன பண்ணோம், எங்கள் சொந்த ஊருக்கு நாங்கள் அவங்கள அனுப்பி வச்சுட்டோம். என்கிட்ட ₹1 கூட இல்லை. அப்போ காயின் சிலிபோன்லேருந்து ஃபோன் பண்ணி பேசினா யாராவது உதவி செய்வாங்க. ₹1 கூட என்கிட்ட கிடையாது, பணமே என்கிட்ட கிடையாது. வீட்டுக்குள்ளே எந்த பொருளும் இல்லை, ஒரு குடத்தில் தண்ணி மட்டும்தான் இருந்துச்சு. ஒரு வாரம் நான் கர்த்தருக்கு மகிமையாக சொல்கிறேன், உணவுகள் சாப்பாடு எதுவுமே இல்லை, ஒரே வைராக்கியம் தான். சாப்பாட்டுக்காக போய் யார்கிட்டையும் நான் விரும்ப மாட்டேன், கேட்க மாட்டேன். நீ தந்தா சாப்பிட்றேன், இல்லைன்னா போட்டோம் அப்படின்ட்டு. கர்த்தர் கொன்னாரா? செத்து போனேனா? இல்லை, கர்த்தர் ஜீவனோட வச்சிருக்கிறார். அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். அது தவறு கிடையாது. அந்த விண்ணப்பம் நம்ம அப்படி செபிக்காமலே கர்த்தர் நமக்கு தர்றாரு. அல்லேலூயா. அந்த ஒரு வாரம் அந்த நாட்களில் தான் நாங்கள் கஷ்டப்பட்டோம். நான் கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனால் இன்னிய வரைக்கும் உணவு காரியங்களில் கர்த்தர் ஆசீர்வதித்து வருகிறார். உணவு காரியங்களில் கர்த்தர் ஆசீர்வதி, உங்களை அப்படி தான் ஆசீர்வதிப்பார். அப்போ அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். இப்படிலாம் நம்ம செபிக்கிறோம். இப்போ தேவ மக்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நீங்கள் செபிக்காத எத்தனையோ விஷயங்களை கர்த்தர் உங்களுக்கு தர்றாரு. அப்போது ஏசையா தீர்க்கதரிசினால எச்சரிக்கை வந்த பொழுது எசேக்கியா ஜெபிக்காமல் விட்டுட்டார். நீங்கள் சில நேரங்களில் செபிப்பதற்கு கர்த்தர் உங்களை எழுப்புவார். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஜெபிப்பதற்கு கர்த்தர் உங்களை எழுப்புவார். சில சரீரத்தில் சோர்வு இருக்கும், டயர்ட் இருக்கும். நீங்கள் அந்த நேரத்தில் ஜெபிக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்ப்பார். நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், உங்கள் சரீரத்தில் எவ்வளோ சோர்வு இருக்கலாம், டயர்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஜெபத்துக்காக நீங்கள் எந்திரிச்சு, உங்களால் முழங்கால் படிக்க முடியலையா, உட்கார்ந்து கூட நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருங்க, ஒரு பலனை கர்த்தர் நிரப்புவார். நான் நிறைய பார்த்துருக்கேன். சில நேரங்களில் வெளியில் அங்கெங்கெல்லாம் போயிட்டு வந்து அலைஞ்சி டயர்டாக வருவோம். அப்போ சில காரியங்களுக்கு ஜெபிக்க சொல்லுவார், சில குடும்பங்களுக்கு ஜெபிக்க சொல்லுவார். உடனே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் எழுந்து உட்காந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், ஜெபிக்க ஆரம்பிச்சிருவோம். அந்த ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கான ரிசல்ட் வரும்பொழுது அது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். விசுவாச மக்கள் நீங்களும் அப்படி தான். சில உங்களுக்கு சோர்வுகள் வரும், பலவீனங்கள் வரும், ஜெபிக்க முடியாத சூழ்நிலை வரும். நீங்கள் அப்போ தான் ஜெபிக்கணும். அப்போ ஜெபங்கள் வெளியரங்கமான பதிலை கொண்டு வரும். அப்போது அந்த மனாசே வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தரை விட்டு தூரமாக போன எத்தனையோ காரியங்கள், குறிப்பாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட பிரதானமான கட்டளை என்னை அன்றி, நல்லா சொல்லுங்க பார்ப்போம், என்னை அன்றி. ஆமாம், அதுதான் உங்களுக்கு பிரதானமாக சொல்லப்பட்ட ஒரு கற்பனை. ஆண்டவர் சொல்கிறாருப்பா, நீ இந்த கற்பனையை மாத்திரம் நீ மீறினா நான் எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறேன்னு சொல்கிறார். விக்கிரக வணக்கங்கள், விக்கிரக வணக்கம் மாத்திரமல்ல, ஆண்டவரை விட நீங்கள் அதிகமாக நேசிக்கக்கூடிய காரியம், ஆண்டவரை விட நீங்கள் அதிகமாக ஈடுபாடு செலுத்தக்கூடிய காரியம், ஆண்டவரை விட நீங்கள் எது மேலே அதிகமாக அன்பு வைக்கிறீங்களோ அது எல்லாம் விக்கிரகங்கள் தான். அப்போது நீங்கள் அந்த 33ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம், 2 நாளாகமம் 33:10, கர்த்தர் மனாசேயோடும்
அவன் ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். கவனிங்க நல்லா, நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கவனிச்சு கேளுங்க, கவனித்து பாருங்க. ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வார். எத்தனையோ தவறுகள் அவன் பண்ணா கூட, நீங்க நம்ம உலக பிரகாரமா ஒரு தவறு பண்ணணும் அப்படின்னா நீதிமன்றங்கள்ல வழக்கு நடந்து அந்த தவறுக்கேற்ற தண்டனை உண்டு. ஆனா ஆண்டவருடைய கோர்ட்டில் மாற்றம்தான் தண்டனை இல்லாமல் தப்பிக்க முடியும். நீங்க நல்லா தெரிந்து கொள்ளுங்க. கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களுக்கே அடைக்கல பட்டணத்தை உண்டாக்கு அப்படின்னு சொன்னார். கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களுக்கு அடைக்கல பட்டணம், கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு, மூக்குக்கு மூக்கு, அப்படிங்கிற காலத்திலேயே அடைக்கல பட்டணத்தை உண்டாக்குனார். பிதாவினுடைய அன்பு அவ்வளவு அன்பு, பிதாவினுடைய அன்பு அளவே நீங்க கிடையாது. அதுக்கு அடுத்தபடியாக குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு அதை விட அதிகமான அன்பு. இன்னைக்கு உங்களையும் என்னையும் நடத்தி கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய அன்பு அதிகம். இந்த 3 அன்புல எந்த அன்பு சிறந்த அன்பு அப்படின்னு நீங்க சொல்லவே முடியாது, அவ்வளவு. அப்போ கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களுக்காக ஜீவனை பாதுகாக்கிற தேவன். அப்போ நீங்க சில நேரங்களில் கர்த்தர் உங்கள் ஜீவனை அனுதினமும் பாதுகாக்கிறார். அது மாத்திரமல்ல, பிதாவாகிய தேவன் சொன்ன காரியம், நீ அந்த என்னை அன்றி, அதான் ஒரே விஷயம் தான், என்னை அன்றி. இப்போ ஆண்டவர் எங்களுக்கு சில பாடத்தை கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பார். எங்கள் வாழ்க்கையில் நான் ஊழியத்துக்கு வந்த நாள்ல இருந்து ஒரே ஒரு பாடத்தை தான் கற்றுக்கொண்டே இருக்கிறேன். ஒரே ஒரு பாடம் தான், அதை இன்னைய வரைக்கும் ஒழுங்காக படிக்க முடியல, அந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டே தான் இருக்கேன். ஆண்டவர் வந்து சொல்லுவார், நீ என்ன தான் பார்க்கணும், என்னை அன்றி அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல, என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள். அதே மாதிரி ஆண்டவர் சொல்லுவார், என்னை அன்றி நீ வேற யாரையும் பார்த்துடக்கூடாது. ஆமாம், ஆனால் சில நேரம் நம்ம பார்ப்போம், மனுஷன் தானே, ஆனால் ஃபெயிலியர் ஆயிரும். இது நல்லா தெரிந்து கொள்ளுங்க. ஊழியர்களாகி எங்களுக்கு இது கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் அல்ல, உங்களுக்கும் தான். நீங்கள் ஆண்டவரை தவிர எந்த காரியத்துக்கும் யாரையும் நீங்கள் ரொம்ப அதிகமான நம்பிக்கையை நீங்கள் வச்சிடக்கூடாது. முதல் நம்பிக்கை கர்த்தர் மேலே தான் உங்களுக்கு இருக்கணும், முதல் விசுவாசம் கர்த்தர் மேலே தான் இருக்கணும். அப்போ கர்த்தர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பிக்கையை கனப்படுத்துவார். இப்போ எங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சில காரியத்தை நம்பிட்டா போதும். அதனால சாம்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவர்ப்பா ரொம்ப சுயநலக்காரர் தம்பி அப்படின்னு, ரொம்ப செல்ஃபிஷ்ப்பா அப்படிம்பாங்க. என்னப்பா அப்படி சொல்கிறீங்கம்மா, என்னையை தவிர வேற யாரையும் பார்க்கக்கூடாதுங்கிறத ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். முக்கியமாக அப்படி தான். கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் கருத்தாக கவனமாக இருங்க. கர்த்தர் வந்து அவரை தவிர நீங்கள் யாரையும் நீங்கள் எந்த காரியத்துக்கு நீங்கள் பார்க்காம உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேலே இருந்துச்சுன்னா போதும், கர்த்தர் உங்கள் காரியங்கள் எல்லாம் செம்மையாக சிறப்பாக நடத்தி கொடுப்பார். அப்போ அந்த எசேக்கியா ராஜா ஜெபிக்காமல் விட்டதும், மனாசே தான் இஷ்டத்துக்கு விடப்பட்டதும் அவனை சிறைச்சாலைக்கு நேராய் நடத்தினது. தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை தன் தாய்க்கு புகழ்ச்சிய கீர்த்திய வெக்கத்தை உண்டு பண்ணுமா தாய்க்கு. அதனால தான் ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தான். இது பைபிள் இல்லை, பைபிளில் தேடக்கூடாது. ஈன்ற பொழுதுல, அதாவது அவன் பெற்ற சந்தோஷத்தை இருக்கிறத காட்டிலும் தான் மகன் சான்றோன்னு நல்லவன்னு எடுத்துற பேரை கேட்டு தாய் சந்தோஷப்பட்டாலாம். கர்த்தரும் அப்படிதான். நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவர்களுடைய வழிகளில் நடக்கும் பொழுது அவர் உங்கள் மேலே மகிழ்ச்சியாக இருப்பார். ராஜா உன் பேரில் சந்தோஷமாக இருப்பார். ராஜா உன் பேரில் சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? ஒரு வசனம் இருக்குது, கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம், சத்தமாக சொல்லுங்க. எங்கே மறக்கணும்? நீ மறக்க மாட்டேங்க. நிறைய பேர் தகப்பன் வீட்டை என்ன பண்ண மாட்டேங்கிங்க, வசனத்தை இருப்பிடத்தோடு எடுத்து வாசிக்கிறவர்களுக்கு பரிசு இல்லை. சொல்லிட்டு கொடுக்க முடியறதில்லை, ஆனால் கொடுப்போம். வாசிங்க பார்ப்போம். சங்கீதம் 45:10 வசனம் வாசிங்க. குமாரத்தியே கேள். குமாரத்திகளை கொஞ்சம் கேளுங்க பார்ப்போம், கேளுங்க. நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு. அப்பொழுது ராஜா அழகில் பிரியப்படுவார்.
அவர் உன் ஆண்டவர் ஆகையால் அவரை பணிந்து கொள். கவனிங்க, கடினமா இருக்கோ? தகப்பன் வீட்டில் யார் இருக்கா? அம்மா இருப்பாங்க, தாயும் இருப்பாங்க, அண்ணனும் இருப்பாங்க, அக்காவும் இருப்பாங்க. ஆனால் சில நேரம் நீங்கள் மறக்கணும். அது ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் உங்களால் மறக்கவே முடியலை. ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு அப்படின்னா அம்மா வீட்டுக்கு போகிறோம். நம்ம சபையில் முக்கியமாக ஃபங்க்ஷன் வச்சுருப்போம், நீங்களாம் வருவீங்கன்னு பார்த்தா வராதவர்கள், ஏதாவது ஒரு நியாயமான காரியம் இருந்தால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆராதனை, சிறப்பு ஊழியரை கூப்பிடுவோம், சிறப்பு நிகழ்ச்சி வச்சுருப்போம். அப்போ தான் உங்களுக்கு எப்பவும் இல்லாத அம்மா பாசம் வந்துடும். புரியுதா உங்களுக்கு? யாரையும் குறை சொல்லலை, கவனமாக இருங்க. ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு தகப்பன் வீடு இதுதான் உங்களுக்கு தகப்பன் வீடு. நான் சொல்கிறேன், உங்கள் தகப்பன்கிட்ட போய் கேட்காத காரியம், உங்கள் தாய்கிட்ட போய் கேட்காத காரியம் இந்த இடத்துல போய் ஜெபிச்சு பாருங்க. கிடைக்கலன்னா என்கிட்ட வாங்க. அல்லேலூயா. இவர் நம்ம அமல்ராஜ் பிரதர் சாட்சி, எவ்வளோ ஜெபம் நாங்கள் தனியாக பண்ணியிருக்கோம் தெரியுமா? நிறைய திருமணங்களுக்கு நாங்கள் ஜெபம் பண்ணியிருக்கோம். திருமண தடைகளோடு கஷ்டப்பட்ட குடும்பங்களுக்கு ஜெபம் பண்ணியிருக்கோம். சில வீட்டுக்கு ஜெபம் பண்ண போகும்போது சொல்லுவாங்க, அந்த வீடே ஒரு சாபத்தின் வீடு, நீங்கள் அங்கே போய் ஜெபம் பண்ணுறீங்க, அவங்க கல்யாணம் நடக்காது, கல்யாணம் இல்லை, காட்சி இல்லை, குழந்தை இல்லை, அப்புறம் இன்னொரு வார்த்தையை சொல்லி அதெல்லாம் கிடையாது அவங்க வீட்டுக்குள்ளே அப்படின்னாங்க. ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனோம். இப்போ நாங்கள் ஜெபம் பண்ண போனோடனே ஒரு சகோதரர் வந்து சொன்னாங்க, நீங்கள் போய் அவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ணி எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி அவன் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை, அவனுக்கு எதுக்கு போய் ஜெபம் பண்ணுறங்க? கிறிஸ்தவர்கள் தான். திருமண தடை, குழந்தை தடை, பல தடை அந்த குடும்பத்துக்குள்ளே போவாதீங்க. வேற எங்கேயாவது போய் 10 ஆத்மாவை பாருங்க. ஒரு சின்ன விடம்பட்டியில் போய் ஒரு 10 பேருக்கு புதிய ஏற்பாடை கொடுங்க. இந்த குடும்பத்துக்கு வந்து நீங்கள் இரவும் பகலும் ஜெபம் பண்ணுறீங்க. என் மனைவிட்ட தான் சொன்னாங்க, நாங்கள் 3 நாள் சாப்பிடாம போயிட்டு அந்த வீட்டுக்குள்ளே தண்ணி கூட குடிக்காமல் போய் ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற தடையை ஒடிங்க, கல்லை தகர்த்து போடுங்கன்னு சொல்கிறோம். ஆனால் எங்களை ஆண்டவர் உணர்த்தின ஒரு காரியம் என்னென்னா, இந்த ஜெபத்தினால இந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு அற்புதம் அதிசயம் நடக்கும். அதுதான் உனக்கு சாட்சி. நீ அதை வச்சு தான் ஓடணும். அவன் உனக்கு ஊழியத்துக்கு உதவியாக இருக்கான், ஊழியத்துக்கு உதவி இல்லாமல் போகிறான், நீ அதை பார்க்கக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் எங்கிட்ட பேசினா கூட எங்களுக்கு ஒரு ஆசை, சரி இந்த குடும்பம் ஆண்டவருக்குள்ளே வந்துட்டுன்னா கடைசி வரைக்கும் ஊழியத்துக்கு உதவியாக இருப்பாங்கன்னு பார்த்தா கடைசி வரைக்கும் கர்த்தர் தான் எங்களோட இருக்கிறார். அல்லையிலேயே சொல்லுங்க பார்ப்போம். எங்கள் கூட கர்த்தர் இருக்கிறார், உங்க கூடயும் கர்த்தர் இருப்பார். அப்படி சீக்கிரத்தில் மறந்துடுவாங்க. அவங்களே சொல்லுவாங்க வந்து, நாங்கள் தனிப்பட்ட ஊழியர்கள் யாரையும் ரெகக்னைஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. தனி ஊழியர்கள் எல்லாரும் திருட்டு பையங்க அப்படி சொன்னார். வாய் வரைக்கும் சொல்கிறதுக்கு பதில் வந்தால் கூட நீ அமைதியாக போ அப்படின்னாரு. இப்போ அதுக்கப்புறம் நடக்கிற காரியங்கள் பார்த்தா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, எப்பா நீ ஒன்றும் சொல்லாதீங்கப்பா அப்படி சொல்லுவாங்க. நாங்கள் எதுவுமே சொல்ல மாட்டோம். ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, ஜெபம், உங்களுடைய ஜெபம் அப்படி தான் விலையேற பெற்றது. நீங்கள் யாருக்காக ஜெபிக்கிற ஜெபமும் மதிப்பே கிடையாது. அளவு அவ்வளோ மதிப்பு அது வந்து தேவ சமூகத்தில். அப்போது நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்க. சில நேரங்களில் எசேக்கியாவிட்ட எச்சரித்தா கூட எசேக்கியா தெனாவிட்ட சொன்னார், அதனால் என்ன, ஏன் காலத்தில் நல்லா இருப்பாங்கல்ல அப்படின்ட்டாரு. அப்போ பின்னாடி மகன் வரப்போகிறாங்கிற ஒரு பயம் இல்லை அவருக்கு. மகன் இப்படி வெண்கல விலங்குகளில் போட போகிறான்ட்டு அவருக்கு தெரியலை. அது தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணியிருப்பார்? 10 நாள் உபவாசம் இருந்திருப்பார், இல்லை 1 மாதம் கூட இருந்திருப்பார். அப்போ சில நேரங்களில் சில எச்சரிப்பின் ஜபங்கள் உங்களுக்கு ஜபிக்க சொல்லும் பொழுது நீங்கள் கவனமாக இருக்கணும். அதனால தான் ஜபத்துக்கு வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறோம். ஜபம் இல்லாதபடி தேவனுடைய அந்த உறவு உங்களிடத்தில் இல்லை. ஜபம் நீங்கள் எந்த நேரத்துலையும் ஆண்டவரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அப்போது அதுக்கப்புறம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், ஏசாயா 38ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். ஆகையால் எங்களுடைய ஜீவ நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவோம் என்று. கவனிங்க அருமையான மக்களே, எசேக்கியா சுகம் அடைந்ததற்கு பிறகு, விண்ணப்பத்தினால் ஜீவன் அதிகரிக்கப்பட்டு சுகம் அடைந்ததற்கு பிறகு அவர் செஞ்ச முதல் வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்று செய்கிறது போல
உயிரோடு இருக்கிறவனையே துதிப்பான். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு தமது சத்தியத்தை தெரிவிப்பான். கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார், ஆகையால் எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே கீத வாத்தியங்களை. கவனிங்க, எத்தனை பேர் பாட்டுக்கு வர்றீங்க? கை தூக்குங்க பார்ப்போம். பாட்டுக்கு நான் சொல்கிறேன், பாடல் அவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஆராதனைக்கு வர்றீங்க? ஆராதனைனா பாடல் முடிந்தவுடன் இருக்கக்கூடிய ஆராதனை இல்லைங்க. நான் ஆமீன் போடும்போது கரெக்டாக எப்படியாவது நான் அட்டெண்டன்ஸ் போட வந்துடுவேன். நான் சர்ச்சுக்கு வந்தேன் அப்படிங்கிறதுக்காக நான் யாரையும் குறை சொல்லலை. ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார் ஆண்டவர். துதிகளில் பிரியப்படத்தக்கவர், பாடல்களில் பிரியப்படத்தக்கிறவர். ஆனால் டென்சியும் சாம்சனும் சும்மா விருதாவாக பாட்டு படிக்கிறது இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அப்படின்னா சனிக்கிழமை காலையிலேருந்தே அவங்களுக்கு என்ன கவலை வந்துடும், நல்ல பாட்டு பாடணுமே, என்ன பாட்டை பாடணும், என்ன ஆராதனை அப்படின்னு சொல்லி பல பாட்டை அவங்க செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஜெபிச்சு பாடுறாங்க. இன்னைக்கு இந்த ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போம்ங்கிற பாட்டை அவங்க பாடுவான்னு எனக்கு தெரியாது. எனக்கு உட்காந்து நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், அவ்வளோ பிரசன்னமாக இருக்குது. படகிலே படுத்து உறங்கினாலும் அப்படி அந்த வரியை பாடும்போது நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருந்தேன். சில நேரங்களில் ஆண்டவர் நம்ம படகுல இருக்கார், நம்ம வாழ்க்கையில் இருக்கார். ஆனால் அலைகள் எழும்புது, கொந்தளிப்பு எழும்புது. ஆனால் கர்த்தர் அதட்ட போறாருங்கிறது நமக்கு தெரியறதில்லை. பாட்டு மூலமாக இன்னைக்கு ஆண்டவர் என்னோட பேசினார். கடும் புயல் அடித்தாலும் அப்போ நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நீங்கள் குறைஞ்சபட்சம் இங்கே தான் போட்டிருக்கு கீத வாத்தியங்கள். எத்தனை வீட்டில் கீத வாத்தியம் வச்சுருக்கீங்க? கீத வாத்தியம் வச்சுருக்கீங்களா? வயலின், கிட்டாரு, ட்ரம்ஸு, கீபோர்டு. நீங்கள் கீத வாத்தியத்தோடு வீட்டில் பாட முடியுமா? நாங்கள் பாடியிருக்கோம். எங்கள் வீட்டில் ட்ரம்ஸ் அடித்து படிச்சிருக்கோம், கீபோர்டு பாட்டு பாடியிருக்கோம். கீத வாத்தியத்தோடு வீட்டில் பாட முடியுமா? ஒருவேளை ஏதாவது டிவியில் பாட்டு வந்துச்சுன்னா நீங்கள் கூட சேர்ந்து வேணால் பாடியிருப்பீங்க. உங்களுக்கு கீத வாத்தியத்தோடு பாடுறதுக்கு கர்த்தருடைய சபை இருக்குது. நீங்கள் சபையில் வந்து பாடி பாருங்க. நீங்கள் எப்படி ஜபம் முக்கியமோ அதே மாதிரி துதி, ஆராதனை, வேத வாசிப்பு ரொம்ப முக்கியம். அதனால தான் சொல்கிறோம், நீங்கள் பாட்டுக்கே நீங்கள் வந்துருங்கன்ட்டு. அடுத்த வாரம் 8:30 மணிக்கு நீங்கள் எத்தனை பேர் வருவீங்க? 8:30 மணிக்கு கை தூக்குங்க. நீங்கள் வந்து பாருங்கள், சரியாக வந்துடுங்க. பாட்டுக்கு நீங்கள் வந்துடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நன்மை செய்வார். பக்கத்தில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. கொஞ்சம் பிரயாசப்பட்டு நீங்கள் வர முயற்சி போடுங்க. அப்போ அந்த ஏசாயா ஆலயத்தில் பாடி துதிக்க ஆரம்பித்ததுக்கு பிறகு தான் அவனுக்கு செல்வம் வந்ததாக எழுதி வச்சுருக்காங்க. நீங்கள் நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. முதல்ல ஜெபிச்சாரு, கர்த்தர் ஜீவனை கொடுத்து பாதுகாத்துட்டாரு, 15 வருஷம் கூட்டி கொடுத்துட்டாரு. அடுத்தால நன்றி மறக்காம ஆலயத்தில் போய் நின்று பாடி ஆராதிக்க ஆரம்பிக்கிறாரு. செல்வம் வீட்டுக்குள்ளே தன்னால் வருது. அல்லேலூயா. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க தெய்வ மக்களே, நீங்கள் பாடி துதிக்கிறது, ஆராதிக்கிறது பெரிய அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்யும். சாம் சொன்னது மாதிரி யோர்தானை கர்த்தர் கடக்க பண்ணுவார். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு ஓடுவான். யோர்தான் என்பது எதை குறிக்கிறது? தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அவருடைய மக்களுக்கு விரோதமாக எழும்பக்கூடிய பொல்லாத வல்லமைகள். யோர்தான் கடக்கக்கூடாததாக இருக்குமா, கரை புரண்டு ஓடுமா. ஆனால் துதிக்கிற ஆசாரிய உள்ளங்கால்கள் பட்ட உடனே யோர்தான் விலகி போச்சான். உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற யோர்தான் எல்லாம் விலகி போகணும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற யோர்தான் விலகி போகணும். சில முன்னேற்றங்களை நீங்கள் பார்க்கக்கூடாதபடி இருக்கிற தடைகள் எல்லாம் விலகி போகணும். கர்த்தர் இன்னைக்கு அதையெல்லாம் கர்த்தர் செய்ய போகிறார். இன்னைக்கு ஒரு ஜெபம் பண்ண போகிறோம். சில மேலே சில ஜெப ஆவியையும், சில விண்ணப்பத்தின் ஆவியையும், சில துதியின் அபிஷேகத்தையும் வைக்க போகிறார். நீங்கள் எல்லாம் அப்படியே பைபிள் எல்லாம் நீங்கள் எடுத்து நீங்கள் அப்படியே நீங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேரில் வச்சுட்டு எழுப்பி நில்லுங்க. உங்கள் மேலே ஒரு ஜெப அபிஷேகம். அதனால் சின்ன பிள்ளைகள் அங்கங்கே ஓடிச்சுன்னா யாராவது ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த நேரம் முக்கியமான ஒரு ஜெப நேரம். அதனால் எல்லாருக்கும் சில இழந்த ஜெப வல்லமை எல்லாம் கர்த்தர் இன்னைக்கு கொடுக்க போகிறார். சில இழந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். சில இழந்த வரங்களை கர்த்தர் கொடுக்க போகிறார். உங்களை கைவிட்டு போன சில கிருபைகள், சில தயவு எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்க போகிறார். எல்லாம் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருங்க பார்ப்போம். எல்லாம் கண்களை மூடி அப்படியே சத்தமாக ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க பார்ப்போம். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் எல்லாம் கர்த்தரை நோக்கி ஆராதிக்க ஆரம்பிங்க. யாருடைய முகமோ யாருடைய கண்கள் திறந்திருக்க கூடாது. எல்லாம் நீங்கள் ஜெபிங்க. சிலர்
மேல அப்படியே ஜபத்தின் ஆவி வைக்கப்படுகிறத நான் பார்க்கிறேன். ஒரு பிரசன்னம் இந்த இடத்துல இறங்கி வருகிறத நான் பார்க்கிறேன். ஒரு துதியின் அபிஷேகம் உங்க மேல வைக்கப்படுகிறத பார்க்கிறேன். இனி நீங்க ஜபிக்கிற ஜபம் பெரிய நன்மையை கொண்டு வர போகிறது. எல்லா கண்களை மூடுங்க. ஹல்லேலூயா. எல்லாம் ஜபிக்க ஆரம்பிச்சிருங்க பாப்போம். ஒரு 2 நிமிட ஜபம் உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை கொண்டு வர போகிறது. ஒரு 2 நிமிட ஜபம் உங்க வாழ்க்கையில பெரிய நன்மைகளை கொண்டு வர போகிறது. ஜபிக்க ஆரம்பிங்க. யாருடைய வாய் சும்மா இருக்க கூடாது. நீங்க ஜபிக்கிற ஜபத்துல பெரிய அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும். அதான் ஆலயத்துக்கு நீங்க என்ன கண்ணீரோடு ஜபிக்க வந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதம் நடக்கணும். உங்க பிள்ளைகளுக்கு நீங்க ஜபிக்கிற ஜபம் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வர வேண்டும். எல்லாம் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. ஜபிக்க ஆரம்பிச்சிருங்க. இது ஒரு நல்ல ஒரு ஜப நேரம், ஒரு ஜபத்தின் அபிஷேகம் அப்படியே இறங்கி வரக்கூடிய ஒரு நேரமா இருக்கிறது. ஒரு ஜப பிரசன்னம், ஒரு ஜப மேகம் இந்த இடத்துல எழும்பி கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். எல்லா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்நிய பாஷையில பெற்றவங்க அந்நிய பாஷையில அப்படியே பேச ஆரம்பிச்சிருங்க. தேவ சமூகத்தில் அந்நிய பாஷையின் வல்லமையோடு அப்படியே ஜபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லி எல்லாம் தேவனை துதிங்க. நீங்க ஜபிக்கிற ஜபம். இன்னைக்கு நான் ஜெபம் பண்ண மாட்டேன். சில ஜபத்தின் ஆவி, ஜபத்தின் அபிஷேகம், இழந்த ஜபத்தின் வல்லமை உங்க மேல வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாம் ஜபிங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி. நான் நினைப்பதற்கும் ஜபிப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்திட வல்லவரே உமக்கே மகிமை. நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்திட வல்லவரே உமக்கே மகிமை. இந்த ஒரு கவியை மாத்திரம் தான் 2 முறை பாட போறோம். என் கூட நீங்க உற்சாகமா பாடுங்க. அதோடு இந்த ஜபத்தை நம்ம நிறைவு செய்ய போறோம். நான் நினைப்பதற்கும், அப்படி பாடுங்க பார்ப்போம். நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்திட வல்லவரை உமக்கே மகிமை. நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்திட வல்லவரை உமக்கே மகிமை. நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்திட வல்லவரை உமக்கே மகிமை. நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்திட வல்லவரை உமக்கே மகிமை. ஆண்டவரே, நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்து பதில் கொடுத்து பலன் கொடுத்து இந்த நாளிலே ஆராதித்த ஜபித்த உம்முடைய ஜனங்களுக்கு அப்படியே நன்மை செய்வீராக. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுடைய காணிக்கைகள், தசம பாகங்கள் எல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. சிறப்பு காணிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்க. உங்களை ஆசீர்வதித்து ஜபிக்க விரும்புகிறேன். எல்லா கைகளை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு முக்கியமான அறிவிப்பை நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. இந்த ஆராதனை முடிந்த உடனே 2 நிகழ்ச்சி இருக்குது. தயவுசெய்து நீங்கள் உட்காரணும். நீங்கள் சரியாக 11 மணிக்கு நீங்கள் வெளியில் போயிடலாம். ஒன்று வந்து இந்த ஜெர்லினாவுடைய பிறந்த நாளுக்காக ஒரு சிறு ஜபத்தை அந்த அருமையான குடும்பத்தின் மக்கள் கேட்டுக்கொண்டதின்படி இந்த இடத்துல வைத்திருக்கிறோம். இந்த குட்டி பகலையை நாம் ஆசீர்வதித்து ஜபிக்க போகிறோம். அதை தொடர்ந்து ஒரு 10 நிமிடம் பெண்கள் கூடுகை. அதில் 10 நிமிடம் தான். ஒரு பாட்டு, 2 ஜப குறிப்பு, ஒரு வசனத்தை சொல்லி அவங்க ஆசீர்வதிப்பாங்க. அதனால் நீங்கள் இருந்து செல்லும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளிலே காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் கரங்களில் வைத்திருக்கிற உடைய ஜனங்களுடைய காணிக்கைகளை நீர் ஆசீர்வதிங்கப்பா. இவர்கள் எந்த அளவுக்கு மன ரம்யத்தோடும் மன உற்சாகத்தோடும் கொடுக்குறாங்களோ அதற்கேற்ற பிரதிபலனுக்காக இவர்களுக்கென்று வானத்தின் பொக்கிஷ சாலை திறக்கப்படுவதாக, வானத்தின் பலகணிகள் திறக்கப்படுவதாக, ஒரு தேவ கரத்தினால ஐஸ்வர்யமும் கனமும் இவர்களுக்கு வருவதாக இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது ஒரு பாடலை பாடும் பொழுது எஸ்தர் ஆண்டி வண்டி வாங்கினதுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்களா?
கர்த்தர் நல்லவர். சரி, ஓகே. இப்பொழுது அபி பாட்டு பாடுறாங்களா? சரி, ஒரு பாட்டு பாடும் பொழுது நாம் கர்த்தருக்கென்று அபி காணிக்கைகளை கொடுங்க. நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஸ்தோத்திரம். நீங்க செலுத்துறவங்க நீங்க செலுத்த ஆரம்பிக்கணும். தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, என்னை தலை நிமிர்ந்து வாழ செய்த தயவு. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, என்னை தலை நிமிர்ந்து வாழ செய்த தயவு. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே. குறிப்பார்த்து எறியப்பட்ட சவுலின் அன்புகள் திசை மாறி போக செய்த தயவு பெரியதே. என்னை குறிப்பார்த்து எறியப்பட்ட சவுலின் அம்புகள் திசை மாறி போக செய்த தயவு பெரியதே. ஒரு அடியின் தூரத்திலே கண்ட மரணத்தை தடுத்து நிறுத்தி பாதுகாத்த தயவு பெரியதே. ஒரு அடியின் தூரத்திலே கண்ட மரணத்தை தடுத்து நிறுத்தி பாதுகாத்த தயவு பெரியதே. அந்த தயவு பாட ஜீவனுள்ளதே, அந்த தயவு பாட ஜீவனுள்ளதே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. நல்ல நின்ற வண்ணமாக நிறைவு ஜெபத்துக்காக நல்ல கண்களை மூடுவோம். கவர் வாங்காதவங்க நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க, வந்துட்டுது. கவர் வராதவங்க, செசிலியம்மா கவர் கேட்டாங்க, 2 கவர் கொண்டு போய் கொடுத்துருட்டேன். சரி, இருக்கிற இடத்துல கண்களை மூடுவோம். 2 கவர் எடுத்துட்டோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆராதித்த அத்தனை ஜனங்கள் மீதும் உடைய தயவுள்ள கரத்தை வைங்க. அந்தரங்கத்தில் கேட்கிற ஜெபங்களுக்கு வெளியரங்கமாய் பதில் கொடுக்கிறவர் கர்த்தாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை நேரத்திலும் வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்கள் மீதும் உடைய கிருபையை வைப்பீராக. உடைய பலத்த கரம் ஆளுகை செய்யட்டும். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சத்தமா சொல்லுவோம், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தனுடைய அந்நியுநேக்கமும் இந்த காலை ஆராதனையிலே கலந்து கொண்டு கர்த்தரை ஆராதித்து உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் ஆண்டவருடைய வருகை பரியந்தம் தங்கியிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஜெபிக்க விரும்புகிறவங்க நீங்கள் முன்னாடி வந்து ஜெபித்துக் கொள்ளுங்க.